Hi, hello and வணக்கம் பசங்களா. So welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. And நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். So yes பசங்களா, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட இந்த வீரன் கிளாஸ் 9 பேட்ச் பசங்களுக்காக ஒன் ஷாட் செஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஒன் ஷாட் செஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஓகே, ஸோ இந்த சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எஸ் மேம், நான் ரெடி அப்படின்னா கண்டிப்பா பசங்களா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம செஷனுக்கு லைக் போட்டுடுங்க. அண்ட் இந்த சாப்டர் பாக்குறப்ப பக்கத்துலயே உங்களோட புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. சோ நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கீவேர்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு நீங்க வந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாமே உனக்கு இந்த ஒன் ஷாட் செஷன் பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாமே மண்டையில ஏறிடும். சோ ஐ கைஸ் ரெடி ஃபார் தி செஷன். சோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி பசங்களா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உனக்கு எல்லா क्वेश्चन பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர், டைம் டேபிள் அப்டேட்ஸ் எல்லாமே உனக்கு இதுல கிடைச்சிரும். ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், மேம் எனக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் வேணும், எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வைங்க, கேளுங்க, டெஸ்ட் சீரீஸ் வைங்க, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே உனக்கு வாட்ஸ்அப் சேனல்ல வந்து எல்லாமே ஷேர் செய்வோம். சரியா? ஸோ நீங்க இன்னும் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் பசங்களா இந்த செஷனோட பிடிஎஃப் உனக்கு வேணும்னா நம்மளோட வீரன் பேட்ச் உனக்கு பிசிக்ஸ் வாலா ஆப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல என்ரோல் பண்ணிக்கோங்க. உனக்கு நம்மளோட வீரன் கிளாஸ் 9 பேட்ச்ல இருக்கிற எல்லா செஷனுமே நீ அதுல வந்து வித்தவுட் எனி ஆட், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நீங்க வந்து ஜாலியா பார்க்கலாம். ஸோ பசங்களா இன்னும் வீரன் பேட்ச்ல என்ரோல் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ரோல் பண்ணிக்கோங்க. அதுல உனக்கு இந்த செஷன் பிடிஎஃப்பும் வந்துடும். ஓகே, ஸோ எஸ், ஸோ கேன் வி கோ இன்டு தி செஷன்? மேம் இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஸோ நம்ம மைக்ரோப்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம டே டு டே லைஃப்ல நீ வந்து சாப்பிட போற அப்படின்னா கை கழுவிட்டு சாப்பிடு அப்படின்வாங்க இல்லையா? கை கழுவிட்டு சாப்பிடணும். அதே மாதிரி ஏதாச்சும் தூசியில ஏதாச்சும் கிளீன் பண்ணிட்டு இருந்தனா கை கழுவிட்டு வா அப்படின்வாங்க. எதுக்காக இப்படிலாம் நம்ம வீட்டுல சொல்றாங்க? ஏன்னா இதுல நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கும். இந்த ஜெர்ம்ஸ்லாம் நீ ஏதோ ஒரு விதமா உன்னோட உடம்புக்குள்ள போச்சுன்னா தட் வில் காஸ் யூ டிசீஸ். ஏதாச்சும் உனக்கு வந்து கோல்டு வந்துடும், அலர்ஜி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அதனாலதான் யூ ஷுட் பி வாஷிங் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஓகே, ஸோ மைக்ரோப்ஸ் அண்ட் தேர் டைப்ஸ். ஸோ நீ வந்து ஜெர்ம்ஸ் மைக்ரோப்ஸ்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்ட, பட் அதுலயே பல விதங்கள் இருக்கு, அதை பத்தி படிக்க போறோம். அண்ட் இந்த மைக்ரோப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெறும் ஹார்ம்ஃபுல்லா தான் இருக்குமா அப்படின்னா பார்த்தா கிடையாது. அது நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். அண்ட் மைக்ரோப்ஸ் சும்மா இல்லை, அது அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்லை, அது உனக்கு சில டிசீஸும் காஸ் பண்ணுது, சில நோயும் அது வந்து உனக்கு காஸ் பண்ணுது. அண்ட் ஏர்போர்ன் டிசீசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். வாட்டர் போர்ன் டிசீசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் வெக்டார் பாண்ட் டிசீசஸ்லாம் பார்க்க போறோம். என்னது? வெக்டார் பாண்ட் டிசீசஸ். ஓகே, வெக்டார் பாண்ட் டிசீசஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். அண்ட் டிசீசஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸ், sexually transmitted diseases and immunization இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ எஸ் பசங்களா, வித்தவுட் வேஸ்டிங் ஆர் டைம் நம்ம சாப்டருக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷனோட போகலாம். ஸோ மைக்ரோப்ஸ்ன்னு சொல்றீங்களே, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இந்த உலகத்தை சுத்தி ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ் தான் இருக்குமா? கிடையாது. ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இந்த உலகத்துல, இந்த பூமியில நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்ல, அனிமல்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு, இன்செக்ட்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி உனக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய உயிர்கள் இருக்கு. ஓகே, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as microbes or தமிழ்ல நம்ம நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாம ரொம்ப குட்டி குட்டியா இருக்குமா, அதனாலதான் இதை நம்ம மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இதை பத்தி படிக்கிற சயின்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as microbiology. ஓகே, மைக்ரோபயாலஜினா என்ன? இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கிற உயிரினங்களை பத்தி படிக்கிற ஸ்டடிஸ் தான் we call this as microbiology. So it is a branch of biology that deals with living organisms of microscopic size. ஓகேயா? ஸோ சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், அதுவே இவ்வளோ குட்டி, அதை விட ரொம்ப 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 சின்ன சைஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், மைக்ரோஸ்கோபிக் சைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சைஸ்ல இருக்கிற ஆர்கானிசம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல உனக்கு என்னென்ன இருக்கும்? பாக்டீரியா இருக்கு, ஃபங்கை இருக்கு, ஆல்கே இருக்கு, புரோட்டோசோவா இருக்கு, அண்ட் வைரஸஸ் இருக்கு. ஸோ மைக்ரோப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அது லேண்ட்லயும் இருக்குமா, அக்வாட்டிக்காவும் இருக்குமா,
அட்மாஸ்பியரிக் மைக்ரோப்ஸாவும் இருக்கும், லிவிங் வேற ஒரு ஆர்கானிசம் மேலேயும் இருக்கும். ஸோ மைக்ரோப்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய ஹேபிடேட்ஸ்ல வந்து நீ வந்து பார்க்கலாம். ஸோ சில மைக்ரோப்ஸ் வந்து சில பேர் வந்து தண்ணியை சூடு பண்ணி குடி, அப்பதான் வந்து அதுல இருக்கிற ஜெர்ம்ஸ்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பசங்களா, சில பாக்டீரியா, சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சூடான ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸ்லயுமே வாழக்கூடிய அடாப்டேஷன் இருக்கு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு. அதை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சம் ஆஃப் தம் சர்வைவ் இன் எக்ஸ்ட்ரீம் என்வாயன்மெண்ட்ஸ் லைக் ஹாட் ஸ்ப்ரிங்லையும் அது வந்து வாழும், சில இது வந்து ஐஸ் ஷீட்ல வாழும், சில இது வாட்டர் பாடியில வாழும், ஹை சால்ட் கண்டென்ட் இருக்கிற இடத்துல கூட வாழும். ஸோ அந்த மாதிரி எல்லா எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டட்ஸ்லயுமே உனக்கு நம்மளோட மைக்ரோப்ஸை உன்னால பார்க்க முடியும். ஓகே, ஸோ சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம், இப்போ ஏன் மேம் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான்டா. ஏன்னா நம்மளுக்கு அது அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம அதை பத்தி படிப்போம். ஸோ அதே மாதிரி இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. They are beneficial to us and they are used in the preparation of curd, bread, cheese, alcohol, vaccines and vitamins. Okay, so curd செய்யறதுக்கு, bread செய்யறதுக்கு, vaccine prepare பண்றதுக்கு. என்ன மேம் சொல்றீங்க, vaccines-க்கு பாக்டீரியா தேவையா, மைக்ரோப்ஸ் தேவையா? ஆமாண்டா, அதை பத்தி நம்ம படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு உனக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறோம். ஓகே, ஆனா சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பெனிஃபிஷியல் கிடையாது, அது உனக்கு வந்து நோய் வந்து கொடுக்கும். சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தே வில் காஸ் டிசீசஸ். ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறோம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, ஒன்னொன்னு ஒவ்வொரு டைப்ல இருக்கும். இப்போ நீங்களே ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நீயும் உன் ஃப்ரெண்ட் ஒரே மாதிரி இருக்கியா? நானும் நீயும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல, கிடையாது. நானும் எங்க அம்மாவுமே வேற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸுமே தே differ from each other in size, morphology, habitat, metabolism and several other features. So ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசமோட டிஃபரெண்டா இருக்கும் based on these features. So சில மைக்ரோ ஆர்கானிசம் வந்து உனக்கு யூனிசெல்லுலரா இருக்கும், சில மைக்ரோ ஆர்கானிசம் உனக்கு மல்டி செல்லுலரா இருக்கும், சில மைக்ரோ ஆர்கானிசம் உனக்கு ஏ செல்லுலாரா இருக்கும். யூனிசெல்லுலார்னா சில மைக்ரோ ஆர்கானிசம் உனக்கு ஒரே ஒரு செல்லால தான் மேடா இருக்கும், சில மைக்ரோ ஆர்கானிசம் உனக்கு பல செல்லால மேடா இருக்கும், அதான் மல்டி செல்லுலார். சில மைக்ரோ ஆர்கானிசம்க்கு செல்லே இருக்காது. மேம் கன்ஃபியூஷனா இருக்கே, சொல்றேன். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் உனக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய மைக்ரோப்ஸோட கேட்டகரிஸ்லாம் என்னது? பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, மைக்ரோஸ்கோபிக், ஆல்கே அண்ட் புரோட்டிஸ்ட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். ஸோ பசங்களா நல்லா ஃபோக்கஸ்டா படிங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டகரி? நம்மளோட பாக்டீரியா இல்லையா? இந்த லைஃப் பாய், டெட்டால், ஹேண்ட் வாஷ்லாம் நீங்க வந்து ஆட் பாக்குறப்ப அவங்க வந்து காமிப்பாங்க இல்லையா? ஸோ நீங்க வந்து கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். நீங்க ஏதாச்சும் நல்லா சேத்துல நீங்க பிடி பீரியட்ல நல்லா விளையாடுவீங்க, எங்கேயோ தொடுவீங்க, அதெல்லாம் அப்படியே தொட்டுட்டு அப்படியே நீ வந்து சாப்பிடுவியா? சாப்பிட்டா என்ன ஆகும்? கையில இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் உன்னோட வாய்க்குள்ள போயிடும் இல்லையா? ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஜெர்ம்ஸ்ல ஒன் ஆஃப் த ஜெர்ம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆர்கானிசம். ஸோ தே ஆர் மைக்ரோஸ்கோபிக். அண்ட் நல்லா கவனிங்க, இதெல்லாம் நான் வந்து உனக்கு ஹைலைட் பண்ற எல்லா விஷயத்தையுமே நீ வந்து என்ன பண்ணணும்? ப்ராப்பரா ஹைலைட் பண்ணி இதெல்லாம் உன்னோட புக்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. பாக்டீரியா பத்தி கேட்டா இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் எழுதணும். ஓகே, நீ ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, இந்த கீ பாயிண்ட்ஸ் எழுதினா தான் உனக்கு வந்து என்ன மார்க் கொடுப்பாங்க. ஓகே, 4 மார்க்ஸ்ல கேட்கலாம், 7 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். ஸோ பாக்டீரியா ஃபர்ஸ்ட் என்ன? மைக்ரோஸ்கோபிக். ஓகே, குட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன? சிங்கிள் செல்டு ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம். ஓகே, ஒரே ஒரு செல்லால தான் மேடா இருக்கும். ப்ரோகாரியோட்டிக்னா நியூக்ளியஸ் இருக்கு பாத்தியா? செல்லுல நியூக்ளியஸ் இருக்கும் பாத்தியா? அது வந்து ஒழுங்கா டிஃபைன்டா இருக்காது, அதனால நம்ம ப்ரோகாரியோட்டிக்னு சொல்றோம். ஓகே, சோ உனக்கு நியூக்ளியஸ் இருக்காது, செல் ஆர்கானிசம்ஸ் இருக்காது. மெஜாரிட்டி ஆஃப் பாக்டீரியா ஸ்பீஷீஸ் எக்ஸிஸ்ட் as சிங்கிள் செல்டு ஃபார்ம்ஸ். சோ ஆல்ரெடி நான் சிங்கிள் செல்லுன்னு சொல்லிட்டேன். சோ மோஸ்ட் ஆஃப் தி பாக்டீரியா உனக்கு ஒரு செல்லால தான் மேடா இருக்கும். ஆனா some appear to be filaments of loosely joined cells. அதுக்காக எல்லா பாக்டீரியாவும் எனக்கு ஒரு செல்லால மேடா இருக்கும்னா கிடையாது. சில பாக்டீரியா எப்படி இருக்குமா? ஸோ 2-3 செல் லூஸா அட்டாச்சா இருக்கிற மாதிரி இருக்குமா? ஓகேயா? ஸோ சைஸ் எப்படி இருக்கும் மேம் அப்படின்னு பார்த்தோன்னா, சைஸ் வேரிஸ் ஃப்ரம் less than 1 to 10 மைக்ரோமீட்டர். என்னது? 1 to 10 மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர்னே 1 மைக்ரோமீட்டரே ரொம்ப குட்டி, அதை விட 10 மைக்ரோமீட்டர்ன்றது ரொம்ப 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 சிறிய, ரொம்ப ரொம்ப குட்டி சைஸ் இல்லையா? ஸோ சைஸ் வந்து உனக்கு 1 to 10 micrometer in length and 0.2 to 1 micrometer in width. Okay, length என்னது? 1 to 10 micrometer and width என்னது?
width வந்து 0.2 to 1 மைக்ரோமீட்டர். புரியுதா? ஸோ பாக்டீரியா மேபி மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். மொட்டைல்னா என்ன? நான் மொட்டைல்னா என்ன? மொட்டைல்னா மூவபிள் அப்படின்னு அர்த்தம். அது வந்து மூவ் ஆகும், சில பாக்டீரியாவால மூவ் ஆக முடியாது. ஸோ பசங்களா இந்த பாயிண்ட் எல்லாம் நீ ஹைலைட் பண்ணி வச்சுக்கோ. அண்ட் ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் flagella are found on the cell surface for motility. ஓகே, சில பாக்டீரியால ஃபிளாஜெல்லான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஸோ பாக்டீரியால நீ என்ன பார்க்கலாம்? ஃபிளாஜெல்லான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் திஸ் ஃபிளாஜெல்லா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபிளாஜெல்லா எதுக்காகனா இந்த பாக்டீரியா மூவ் பண்ணதுக்காக உனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. புரியுதா பசங்களா? ஸோ என்னென்ன பாயிண்ட்லாம் நோட் பண்ணிருக்கேன், என்னெல்லாம் ஹைலைட் பண்ணிருக்கேன் டக்கு டக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ மைக்ரோஸ்கோபிக், சிங்கிள் செல் ப்ரோகாரியாட்டிக், இது அதோட சைஸ், அது அப்புறம் ஃபிளாஜெல்லாவோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்டீரியாவே உனக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்குமா? ஓகே, இந்த ஷேப்ஸை வச்சு நம்ம பாக்டீரியாவை குரூப் பண்ண போறோம். ஓகேயா? சில பாக்டீரியா பார்த்தனா உனக்கு ரவுண்டா இருக்கும். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா. அதை நம்ம ஷார்ட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? தே ஆர் கால்ட் அஸ் காக்கை பாக்டீரியா. ஓகே, காக்கை பாக்டீரியா. இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஸோ காக்கைனா எனக்கு என்ன ஷேப்ல இருக்கும் ஞாபகம் வரல அப்படின்னா நான் உனக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். காக்கையில பாரு, உனக்கு ஓ இருக்கு. ஓ இப்படி எந்த ஷேப்ல இருக்கு? உனக்கு ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. ஸோ காக்கை பாக்டீரியா ஆர் ஸ்பெரிக்கல் ஷேப்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா? ராட் ஷேப்ட். ராட் ஷேப்ட்னா உனக்கு எப்படி இருக்கும்? காக்கஸ் பாரு ரவுண்டா இருக்கு. இதே உனக்கு நம்மளோட ராட் ஷேப்டு பாக்டீரியா ஒரு பேசில்லை வந்து உனக்கு ராட் ஷேப்ல இருக்கு. ஓகே, ஸோ பேசில்லை அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பேசில்லைன்னு சொல்லுவோம். காக்கை பாக்டீரியா உனக்கு ஸ்பெரிக்கலா இருக்கும், பேசில்லைல உனக்கு ராட் ஷேப்டு. அது நீ பேசில்லைனா எப்படின்னா ராட் ஷேப்டு ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இதுல பாத்துக்கோங்க எல் பிலாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீட்டா இருக்கு. ஸோ பேசில்லைல எல்லாமே நீட்டா இருக்கும். ஸோ தே ஆர் ராட் ஷேப்டு ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் என்ன? ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா. இது வந்து ஸ்பைரல்லா. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். ஸோ அதை தவிர்த்து வேற ஸ்பைரல்லானா அது வந்து எனக்கு வந்து ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா. காக்கை ஸ்பெரிக்கலா இருக்கும், நெக்ஸ்ட் பேசில்லை ராட் ஷேப்ல இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்பைரல்லா வந்து உனக்கு ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியாவா இருக்கும். புரியுதா? ஸோ ஸ்ட்ரக்சர் பாருங்க, இதான் ஸ்பைரல், இது ஸ்பெரிக்கல், இது ரவுண்ட். ஓகே, ஸோ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஓகே, ஸோ இந்த பாக்டீரியாலாம் எப்படி மேம் இந்த ஷேப்ல இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? நீங்க தானே சொன்னீங்க அது கண்ணால பார்க்கவே முடியாது, அவ்வளவு குட்டியா இருக்கும். பட் எப்படி மேம் பார்த்தா இந்த ஷேப்ல இருக்கு இந்த ஷேப்ல இருக்குன்னு அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? சோ யார் இத ஃபர்ஸ்ட் பார்த்தானா? ஆண்டன் வான் லியூவென்வர்க் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் இத ஃபர்ஸ்ட் பார்த்திருக்காரு. அவர் மட்டும் என்ன கண்ணுல அவ்வளவு பவரா மேம்? கிடையாதுடா. அவர் தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சாரு. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தனா, அவர் தான் மைக்ரோஸ்கோப்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சாரு. இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் மைக்ரோஸ்கோப்னா என்ன. மைக்ரோஸ்கோப்னா என்ன? ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிற திங்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? மைக்ரோஸ்கோப்னு சொல்றோம். இத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு? நம்மளோட ஆண்டன் வான் லியூவென்வர்க். அவன் என்ன பண்ணாரு? he took plaque from his own teeth and observed it under the microscope. Okay, இவர் தான் வந்து அவரோட பல்லுல வந்து இந்த மாதிரி சொத்த பல்லு அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை எடுத்து அவர் என்ன பண்ணி பார்த்திருக்காரு? அதை மைக்ரோஸ்கோப் அண்டர்ல வச்சு பார்த்திருக்கிறப்ப தான் ஓகே அங்க பாக்டீரியா இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ we should be thankful to him. ஓகே, ஸோ நம்ம இப்ப பாக்டீரியாவோட டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? பேஸ்ட் ஆன் த ஷேப். இப்போ நம்ம பாக்டீரியல் செல், ஒரு பாக்டீரியல் செல் எடுக்கிறோம், ஒரே ஒரு பாக்டீரியல் செல் தான். ஏன்னா பாக்டீரியல் செல்லே இட் இஸ் சிங்கிள் செல் ஆர்கானிசம்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். ஸோ பசங்களா இப்போ டயக்ராம் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, உனக்கு ஸ்பெசிஃபிக்கா 4 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதை படிச்சாவே ஒரு 4 மார்க் கேரண்டி. ஓகே, ஸோ இப்போ நீ என்ன பண்ற? ஒரு ராட் ஷேப் பாக்டீரியாவை நீ வந்து கட் பண்ற. ஸோ இந்த மாதிரி நீ வந்து வரைகிற. ஓகே, எப்படி எழுதலாம்? நம்ம ஒரு நீட் டிஃபன் பாக்ஸ் மாதிரி வரைஞ்சுக்கோ. ஓகே, நீட் டிஃபன் பாக்ஸ் மாதிரி வரைஞ்சுக்கணும். அதை சுத்தி என்ன பண்ணு? ஃபுல்லா நீ வந்து சூரியனை சுத்தி நீ போடுவ பாத்தியா? அதே மாதிரி you have to draw like this. Okay, you have to draw like this. இது இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன? we call it as பிலி. ஓகே ஓகே, அண்ட் அதே மாதிரி ஒரு ஓரத்துல நல்லா பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்று வரைங்க. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as flagella. flagella எதுக்கு? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி this is for locomotion for motility அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இதுதான் அவுட்லைன். உள்ள நீ வந்து நிறைய வரையணும், சரியா? ஸோ இப்படி நீ வந்து வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு 4 மார்க் கன்ஃபார்ம். டயக்ராம் ரொம்ப முக்கியம். ஸோ பாக்டீரியல் செல்லுல மெயினா என்னென்ன இருக்கு? யூ ஹாவ் செல் மெம்பரேன் covered by strong rigid cell wall. என்ன இருக்கு? உனக்கு செல் மெம்பரேன் இருக்கு. நல்லா கவனிங்க, இதான் உனக்கு பாக்டீரியல் செல். இதுல உனக்கு செல் வால் இருக்கு.
அண்ட் நெக்ஸ்ட் அதுக்குள் உள்ளார உனக்கு செல் மெம்பரேன் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ தேர் இஸ் அ செல் வால் அண்ட் அதுக்கு முன்னாடி உனக்கு செல் மெம்பரேன் இருக்கு. புரியுதா? ஸோ இன் சம் பாக்டீரியா அவுட்சைட் செல் வால் தேர் இஸ் an additional slimy protective layer called capsule made up of polysaccharides. ஓகே, ஸோ சில பாக்டீரியால இந்த செல் வாலுக்கு மேலையுமே உனக்கு ஒரு ஷைனி லேயர் ஒன்று இருக்கும். அது பேர் என்ன சொல்றாங்க? கேப்சியூல்னு சொல்றாங்க. அது வந்து இந்த சுகர் மாலிக்யூல்ஸ் பாலிசாக்கரைட்ஸால செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் அப்ப என்ன? சில பாக்டீரியால கேப்சூல், அதுக்கப்புறம் செல் வால், அதுக்கப்புறம் செல் மெம்பரேன். புரியுதா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் த பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன்னா ஒன்றும் இல்லை, செல் மெம்பரேன் தான் அவங்க பிளாஸ்மா மெம்பரேன் சொல்றாங்க. ஸோ த பிளாஸ்மா மெம்பரேன் என்க்ளோசஸ் அ சைட்டோபிளாசம். ஓகே, இப்போ செல் மெம்பரேனுக்கு உள்ளார போனா உனக்கு என்ன இருக்கு? நிறைய ஒரு கடல் மாதிரி இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? சைட்டோபிளாசம்னு சொல்றோம். இந்த சைட்டோபிளாசம்ல உனக்கு என்ன இருக்கு? இன்சிபியன்ட் நியூக்ளியஸ். நான் மேம் நீங்க தான் இங்க வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்காதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமாண்டா, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்க உனக்கு வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்காது, ஆனா ஒரு நியூக்ளியஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதான் நம்ம இன்சிபியன்ட் நியூக்ளியஸ்னு சொல்றோம். ஆல்சோ கால் இட் அஸ் நியூக்ளியாய்டு. ஓகே, ஸோ இங்க வந்து ஏதோ வெல் டிஃபைன்டா இல்லாம நியூக்ளியாய்டு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு குட்டி குட்டியா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதுதான் உனக்கு அந்த செல்லுக்கு தேவையான புரோட்டீன்ஸை சிந்தசைஸ் பண்ற ஒரு ஆர்கனல். புரியுதா? ஆனா அதுக்கு வந்து என்ன இருக்காது? மெம்பரேன் இருக்காது. புரியுதா? அதுக்கு மெம்பரேன் இருக்காது. இதை தவிர்த்து உனக்கு என்னென்ன இருக்கும்? எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ ஒன்று இருக்கும். அதை நம்ம பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இதாண்டா பசங்களா பாக்டீரியல் செல்ல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. என்னென்ன? ஒரு நீ வந்து ஒரு பாக்டீரியா மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு நிறைய ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டு அது பிள்ளை அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபிளாஜெல்லா ஃபார் மோட்டிலிட்டி போட்டியா. அதுக்கப்புறம் செல் வால் வரைஞ்சிருங்க, செல் மெம்பரேன் வரைஞ்சிருங்க, உள்ள சைட்டோபிளாசம் இருக்கு அண்ட் நடுவில் நீ என்ன போட போற? நீ வந்து நியூக்ளியாய்டு ஸ்ட்ரக்சர் வரைய போற. அண்ட் சைட்டோபிளாசம்ல நியூக்ளியாய்டை தவிர்த்து உனக்கு சில ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுதான் ரைபோசோம். அது எதுக்குன்னு பார்த்தனா புரோட்டீன் சிந்தசைஸ் பண்றதுக்கு இருக்கு. அண்ட் இந்த நியூக்ளியாய்டை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா உனக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கும். அது பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம பிளாஸ்மிட் சொல்லுவோம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி என்ன? வைரஸ். பாக்டீரியா பத்தி ஃபுல்லா முடிச்சுமா? பாக்டீரியா எப்படி இருக்கும், அதோட சில ஃபீச்சர்ஸ் நான் 4 பாயிண்ட் சொன்னேன். அண்ட் ஷேப் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா நான் சொன்னேன். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல் சொன்னேன். நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் என்ன? நம்மளோட வைரஸ். ஸோ வைரஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பேர் இல்ல, தெரிஞ்ச பேர் இல்லையா? ஏன்னா ரீசெண்டா தான் 2019-20 நம்மளுக்கு கொரோனா வைரஸ் வந்து நம்ம உலகமே ரொம்ப அமைதியா போய் குவாரண்டைன், வேக்சின் இந்த மாதிரி வார்த்தைங்கள்லாம் நம்ம பசங்களுக்கு ரொம்ப புதுசா தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்ததில்லை, அந்த வந்தப்பயுமே நம்ம இருந்ததில்லை. பட் நம்ம ரீசெண்டா பார்த்த ஒரு பெரிய பேண்டமிக் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா, பேண்டமிக்னா நான் என்ன உனக்கு சொல்றேன், அதை பத்தி படிப்போம். என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம கொரோனா வைரஸ் வந்து நம்ம உலகத்தையே வந்து ஆட்டி படிச்சிச்சு இல்லையா? ஸோ கொரோனா வைரஸ் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கேட்டகரியில வரும்? நம்மளோட வைரஸ் கேட்டகரியில தான் வரும். ஓகே, ஸோ வைரஸ் பாக்டீரியானா என்ன நம்ம பார்த்தோம். இப்போ வைரஸ் லாட்டின்ல அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெனம் அப்படின்னு அர்த்தம். வெனம்னா என்ன? பாய்சன் அர்த்தம், விஷம்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ த வைரஸஸ் ஆர் நான் செல்லுலார். நான் ஆல்ரெடி சொன்னேன் மைக்ரோ ஆர்கானிசம். சில மைக்ரோ ஆர்கானிசம் உனக்கு ஒரு செல்லால மேடா இருக்கும், சில ஆர்கானிசம் வந்து உனக்கு பல செல்லால மேடா இருக்கும், சில மைக்ரோ ஆர்கானிசம் உனக்கு செல்லாலே மேடா இருக்காது. அந்த ஒரு கேட்டகரியில தான் நம்ம வைரஸ் வரும். எந்த ஒருமே செல்லாலையும் மேடா இருக்காது. தே ஆர் நான் செல்லுலார். ஓகே, செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பாரசைட்ஸ். இது தானாவே என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆயிக்கும். புரியுதா? இது தானாவே என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். ஸோ தே ஆர் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பாரசைட். பாரசைட்னா அது ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசம் மேல போய் அட்டாச் ஆகி அதுல இருந்து நியூட்ரிஷன் எடுக்கிறதா நம்ம பாரசைட்னு சொல்லுவோம். ஸோ வைரஸ் ஒரு பாரசைட், அதுவும் தானாவே மல்டிப்ளை ஆகிற ஒரு பாரசைட். அண்ட் அதே மாதிரி தே ஆர் மேட் அப் ஆஃப் புரோட்டீன் தட் கவர்ஸ் a central nucleic acid, either RNA or DNA. So virus structure பார்த்தனா, வைரஸ் வந்து it is made up of a protein coat. ஓகே, ஒரு protein coat இருக்கும். அந்த protein coatக்கு நடுவுல ஒரு என்ன இருக்குமா? ஒரு நியூக்ளிக் ஆசிட் மாலிக்யூல் இருக்கும். அந்த நியூக்ளிக் ஆசிட் உனக்கு either RNA-வா இருக்கும் இல்ல DNA-வா இருக்கும். மேம் நியூக்ளிக் ஆசிட்ன்றீங்க, RNA-ன்றீங்க, DNA-ன்றீங்களே, புரியலையே. நியூக்ளிக் ஆசிட் தான் உனக்கு இட் கேன் பி RNA. RNA-னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏனா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, ஸோ ஒரு புரோட்டீன் கோட் இருக்கும். அந்த புரோட்டீன் கோட்டுக்குள்ள உனக்கு RNA இல்ல டிஎன்ஏ இருக்கும். இதுதான் நம்ம வைரஸோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ இந்த புரோட்டீன் இருக்கு பாத்தியா, அது இந்த அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் வந்து 62% to 95% உனக்கு வந்து வேரி ஆகும். ரெஸ்ட் வந்து உனக்கு நியூக்ளிக் ஆசிடா தான் இருக்கும் நம்மளோட வைரஸ்ல. ஸோ நியூக்ளிக் ஆசிட் வந்து இதை டிஎன்ஏவாகவும் இருக்கலாம்,
அந்த நியூக்ளிக் ஆசிட் நான் உள்ள சொன்னல அது உனக்கு டிஎன்ஏவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் T4 பாக்டீரியோஃபேஜ் அப்படின்ற வைரஸ்ல உனக்கு நியூக்ளிக் ஆசிட் வந்து டிஎன்ஏவா இருக்கு. இதுவே ஆர்என்ஏ இருக்கிற வைரஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ், அதான் நம்ம டிஎம்வின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ உனக்கு 1 மார்க்ல கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? நியூக்ளிக் ஆசிட் வந்து டிஎன்ஏவா இருக்கிற ஒரு வைரஸ் நேம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா யூ ஷுட் ரைட் T4 பாக்டீரியோஃபேஜ். ஓகே, நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏவா இருந்தா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வைரஸ் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூ ஷுட் ரைட் டொபாக்கோ மொசைக் வைரஸ். புரியுதா? ஸோ ஒரு வைரஸ் பார்ட்டிக்கலை வந்து வெறும் ஒரு சிம்பிள் வைரஸ் பார்ட்டிக்கலை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வைரியான் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை விரியான் சொல்லுவோம். ஓகே, ஸோ தே க்ரோ அண்ட் மல்டிப்ளை ஒன்லி இன் லிவிங் செல்ஸ். என்னது வைரஸ் பார்த்தோன்னா ஒரு லிவிங் செல்லில், ஓகே, ஒரு லிவிங் செல்லில் அது இல்லை. இப்போ நம்ம உடம்பு வந்து இட் இஸ் எ லிவிங் செல் இல்லையா? இப்போ வைரஸ் என்னோட உடம்புக்குள்ள வந்தாதான் அது என்ன ஆகுமா? இது லிவிங்கா மாறுமா? இது வெளியில இருக்கிற வரையும் இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ நான் லிவிங் பார்ட்டிகல். புரியுதா? ஸோ தே க்ரோ அண்ட் மல்டிப்ளை. ஸோ இந்த வைரஸ் எங்க மல்டிப்ளை ஆகும்? அது வெளியில இருக்கிறப்ப மல்டிப்ளை ஆகாது. ஒன்லி when it enters a living cell அது என்ன ஆகும்? அது மல்டிப்ளை ஆகும். ஸோ they are the smallest among the various infecting agents over a wide range from 18 to 400 nanometer. டே பசங்களா, நம்ம பாக்டீரியா வச்சு மைக்ரோமீட்டர்னு சொன்னோம். மைக்ரோமீட்டரை விட ரொம்ப 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 குட்டி சைஸ் தான் நானோமீட்டர். ஸோ நானோமீட்டர் சைஸ்ல தான் நம்மளோட என்ன இருக்குமா? வைரஸோட சைஸ் இருக்குமா? புரியுதா? ஸோ பாக்டீரியாவே ஒரு குட்டி சைஸ், அதை விட குட்டி சைஸ் இது நம்மளோட வைரஸ் பார்ட்டிகல்ஸ். புரியுதா? ஸோ இந்த பாக்டீரியா எங்கெங்க இருக்கும்? தே கேன் லிவ் இன் பிளான்ட்ஸ், பிளான்ட்ஸ்ல உயிர் வாழும், அனிமல்ஸ்ல உயிர் வாழும், அது ஹியூமன் பீயிங்ஸ்ல அஃபெக்ட் பண்ணும். ஈவன் பாக்டீரியாவே ஒரு வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாக்டீரியா வந்து ஒரு ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ஹோஸ்டுக்கு ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஈவன் உனக்கு வந்து இப்ப கோல்டு வருது, என்னது இப்போ உனக்கு கோல்டு வருது, அதனால் அது எதனால அப்படின்னு பார்த்தோன்னா அதுவுமே ஒரு வைரஸால தான் உனக்கு வருது. ஓகே, அதை பத்தி படிக்கலாம். ஸோ ஒரு வைரஸோட சிம்பிள் வைரஸ் பார்ட்டிகுலா நம்ம வைரியான்னு சொல்லுவோம். ஓகே, அது வெளியில இருக்கிற வரையும் நான் லிவிங்கா தான் இருக்கும். ஒரு ஹோஸ்ட் செல்லுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அது மல்டிப்ளை ஆகும். அண்ட் அதே மாதிரி இதோட சைஸ் பார்த்தோம், 18 to 400 நானோமீட்டர்ல இருக்கு. அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு ஆர்கானிசம்ல இருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு ஈஸியா டிரான்ஸ்மிட் ஆகும். இப்போ நம்ம வைரஸோட கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் ரெண்டுத்தையுமே எக்ஸிபிட் பண்ணுது. ஸோ நம்மளோட வைரஸ் லிவிங்னு சொல்ல முடியாது, நான் லிவிங்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஓசெல்ல விட்டு வெளியில இருக்கிறப்ப அது நான் லிவிங், ஓசெல் உள்ள வந்துருச்சுன்னா அது லிவிங் ஆயிடும். ஓகே, ஸோ லிவிங் கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன, வைரஸோட லிவிங் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லிவிங் செல்லுக்கு உண்டான நியூக்ளிக் ஆசிட் அப்படின்ற ஒரு முக்கியமான திங் வந்து நம்மளோட வைரஸ்க்கும் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? அது வந்து ஒரு லிவிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தே ஹாவ் அ நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ. எப்படி நம்மளோட ஒரு ப்ரோகேரியோ நம்ம பாக்டீரியா மற்ற லிவிங் ஆர்கானிசம்ஸ் மாதிரி இந்த ஒரு வைரஸ்க்குமே உனக்கு நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ they have some living characters. Okay, so they have nucleic acid. They have nucleic acid, DNA or RNA. அந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து உனக்கு ரெப்ளிகேட் ஆகும். அண்ட் தே கேன் மல்டிப்ளை இன் த லிவிங் செல்ஸ் ஆஃப் த ஹோஸ்ட். எப்படி வந்து மற்ற லிவிங் ஆர்கானிசம் வந்து யூஸ்வலா ரெப்ளிகேட் ஆகுமோ அதே மாதிரி நம்மளோட வைரஸும் வந்து ரெப்ளிகேட் ஆகுது இல்லையா? ஸோ அதுவுமே லிவிங் கேரக்டரா. அண்ட் தே கேன் அட்டாக் ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஹோஸ்டையே வந்து இது வந்து அட்டாக் பண்ண அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ லிவிங் கேரக்டர்ஸ் என்னது? தே ஹாவ் நியூக்ளிக் ஆசிட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன? தே கேன் மல்டிப்ளை இன் த லிவிங் செல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன? தே கேன் அட்டாக் ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட். புரியுதா? அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ் என்னப்பா சொன்னீங்க மேம்? என்ன சொன்னீங்க? லிவிங் கேரக்டரும் இருக்கு, நான் லிவிங் கேரக்டரும் இருக்கு. நீங்க லிவிங்க்கு நான் 3 சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? அதுக்கு நியூக்ளிக் ஆசிட் இருக்கு, அது ரெப்ளிகேட் பண்ணும், அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட் அட்டாக் பண்ணும். அவ்வளவுதான்டா. அதே மாதிரி நான் லிவிங் கேரக்டர் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் ரிமைன்ஸ் அஸ் இன்னர்ட் மெட்டீரியல் அவுட் சைட் தேர் ஹோஸ்ட். என்னதான் வந்து இது லிவிங் கேரக்டர் நிறைய இருந்தாலும் இது வந்து அந்த ஹோஸ்ட் செல் அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் இது வெளியில இருக்கிறப்ப அது ஒரு நார்மல் பார்ட்டிகலா தான் இருக்கும், நான் லிவிங்கா தான் இருக்கும். ஓகே, தே ரிமைன் அஸ் இன்னர்ட். இன்னர்ட் மெட்டீரியல்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இன்ஆக்டிவா இருக்கிறது தான் இன்னர்ட்னு சொல்றோம். அண்ட் தே ஆர் டிவாய்ட் ஆஃப் செல் மெம்பரேன் அண்ட் செல் வால். ஓகே, ஸோ இதுக்கு செல் மெம்பரேன் எதுவும் கிடையாது, செல் வால்னும் எதுவும் கிடையாது. அண்ட் தே ஆர் டிவாய்ட் ஆஃப் செல்லுலார் ஆர்கனல்ஸ் லைக் ரைபோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா. என்னது? இந்த வைரஸ் உள்ள உனக்கு ரைபோசோம் மைட்டோகாண்ட்ரியான்னு எந்த ஒரு செல் ஆர்கனலும் இருக்காது. And they can be crystallized.
லிவிங் செல்ஸை கிறிஸ்டலைஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் லிவிங் செல்ஸை ஈஸியாக நீ வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம நான் லிவிங் கேரக்டருக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நான் லிவிங் கேரக்டர் என்ன, அது வந்து தனியாக இருக்கிறப்ப ஹோஸ்டல் அட்டாக் ஆகாமல் இருக்கிறப்ப தே வில் பி ஆக்டிங் ஆஸ் அன் இன்னார்ட் மெட்டீரியல். அப்புறம் அதை கிறிஸ்டலைஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்கு செல் மெம்பரேன் செல் வால் எதுவுமே கிடையாது. புரியுதா? So the protein free pathogenic RNA of virus is viroids. So viroids அப்படினா என்ன அப்படினு பார்த்தனா the protein free pathogenic RNA. Okay, so நான் யூசுவலா வைரஸ்க்கு என்ன சொன்னா ஒரு புரோட்டீன் கோட் இருக்கும், உள்ள ஒரு நியூக்ளிக் ஆசிட் இருக்கும்னு சொன்னேன். சில வைரஸ்ல வந்து அந்த புரோட்டீன் கோட் தவிர்த்து இருக்கிற அந்த மீதி இருக்கிற சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், the protein free pathogenic RNA of virus நம்ம viroid அப்படினு சொல்லுவோம். They are found in plant cells and cause disease in plants. Okay, so இப்போ நம்ம பாக்டீரியாக்கு எப்படி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா என்னென்ன பார்த்தோம் திரும்ப ரீகால் பண்ணுங்க. காக்கை, நெக்ஸ்ட் வந்து பாசில்லை, நெக்ஸ்ட் ஸ்பைரல் இல்லையா? சோ நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா பார்த்தோம். என்னது காக்கை, பாசில்லை அண்ட் ஸ்பைரல்லா பாக்டீரியா பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வைரஸோட டைப் பார்த்தோம்னா வைரஸோட டைப்ஸ் பார்க்க போறோம். ஓகே, சோ viruses are categorized as given below. first one என்ன, plant virus. ஓகே, very easy. plant virusனா எந்தெந்த வைரஸ் உனக்கு செடி கொடியை வந்து அஃபெக்ட் பண்ணுதோ அதுதான் plant virus. எல்லா வைரஸும் உனக்கு எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது. சில வைரஸ் வந்து அந்த ஹோஸ்ட் செல்ல அதனால ரெப்ளிகேட் பண்ண முடியாது. சோ அது வந்து அந்த ஹோஸ்ட் செல்ல அஃபெக்ட் பண்ணாது. சில வைரஸ்னால அனிமல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ண முடியாது. அது பிளான்ட்ஸ் எல்லாம் தான் அதுக்கு ரெப்ளிகேட் பண்ற எபிலிட்டி இருக்கும். ஓகே, சோ எந்தெந்த வைரஸ் உனக்கு பிளான்ட் மட்டும் அஃபெக்ட் பண்ணுதோ we call this as plant virus. சரியா? சோ வைரஸ் that infect plants. எக்ஸாம்பிள் தான்டா பசங்களா ரொம்ப முக்கியம். பிளான்ட் வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன, டொபாக்கோ மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், பொட்டேட்டோ வைரஸ். என்னது, பொட்டேட்டோ tobacco mosaic virus, cauliflower mosaic virus and potato virus. புரியுதா? ஸோ டொபாக்கோ, காலிஃப்ளவர், பொட்டேட்டோ. ஓகே, காலிஃப்ளவர் பொட்டேட்டோ போட்டு நல்லா வந்து சமைச்சு அம்மா கொடுக்குறாங்க. அப்போ வந்து வெளியில் வந்து டொபாக்கோ வித்துட்டு இருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இதான் பிளான்ட் வைரஸ்க்கு உனக்கு நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஸ்டோரி. காலிஃப்ளவர் பொட்டேட்டோ போட்டு அம்மா உனக்கு ரெசிபி செஞ்சு கொடுக்குறாங்க. அதை நீ எடுத்துகிட்டு போய் வெளில சாப்பிட்றப்ப உனக்கு டொபாக்கோ வித்துட்டு ஒரு கடை வந்து மொபைல் ஷாப் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ டொபாக்கோ மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் and potato virus. புரியுதா? சோ இந்த வைரஸ்ல என்ன பண்ணும், they will attack only the plants. சோ பசங்களா இதுல ஸ்ட்ரக்சர் உனக்கு ரொம்ப முக்கியம்டா. ஓகே, சோ நல்லா பாருங்க. வைரஸ்ல உனக்கு இந்த கேப்சிட்னா என்ன, இதான் அந்த புரோட்டீன் கோட். அதுக்குள்ள உன்ன என்ன இருக்கு, உனக்கு RNA இருக்கு, நியூக்ளிக் ஆசிட் இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன வைரஸ் அப்படின்னு பார்த்தா அனிமல் வைரஸ். இந்த அனிமல் வைரஸ் என்ன பண்ணும், இந்த வைரஸ் they will affect only the animals. ஓகே, பிளான்ட் வைரஸ் எப்படி உனக்கு பிளான்ட்டை மட்டும் அஃபெக்ட் பண்ணுதோ, அனிமல் வைரஸ் உனக்கு அனிமலை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா அண்ட் போலியோ வைரஸ். இன்ஃப்ளூயன்சர் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. திஸ் இஸ் இன்ஃப்ளூயன்சா. ஓகேயா? அதுவும் ஒரு டைப் ஆஃப் டிசீஸ். ஓகே, அந்த டிசீஸை காஸ் பண்ற வைரஸ் பேரு இன்ஃப்ளூயன்சா வைரஸ். ஓகே, ஸோ இதை நீ எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது அனிமல் வைரஸ்க்கு அப்படின்னா, யூ ரிமெம்பர் அரிப். ஓகே, யூ ரிமெம்பர் அரிப் வேணா ஆப்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடினோ வைரஸ், போலியோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ். ஓகே, ஆப்ரி. ஸோ அனிமல்ஸ் காஸ் பண்ற வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன, ஆப்ரி ஞாபகம் வச்சுக்கோ. என்னது, அடினோ வைரஸ், போலியோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ். புரியுதா? ஸோ இந்த வைரஸ் வந்து உனக்கு அனிமல்ஸை மட்டும் தான் உனக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ பாருங்க, அடினோ வைரஸோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இங்க உனக்கு புரோட்டீன் கோட் இருக்கு அண்ட் உள்ள வந்து உனக்கு DNA நியூக்ளிக் ஆசிட் இருக்கு. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பாருங்க, ஒன்னொன்னு ஒவ்வொரு ஷேப்ல இருக்குடா பசங்களா, அதையும் நல்லா கவனிங்க. இங்கேயுமே உனக்கு புரோட்டீன் கோட் இருக்கு. அந்த புரோட்டீன் கோட் உள்ள பார்த்தனா உனக்கு நியூக்ளிக் ஆசிட் இருக்கு. இங்க உனக்கு RNA இருக்கு. ஓகே, சோ ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்டீரியோஃபேஜ். ஓகே, சோ நான் என்ன சொன்னேன், சில வைரஸ் வந்து உனக்கு பாக்டீரியாவையுமே கூட இன்ஃபெக்ட் பண்ணும். சோ வைரஸ் தட் இன்ஃபெக்ட் பாக்டீரியா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், we call it as bacteriophages. இதை நம்ம பாக்டீரியா வைரஸ்னு நம்ம சொல்ல போறது இல்ல, இதுக்கு நம்ம தனியா ஒரு பேர் கொடுக்குறோம். ஓகே, இதை நம்ம என்ன சொல்லுவோம், we call it as bacteriophages. ஓகே, viruses that infect bacteria. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, T4 bacteriophage. bacteriophage க்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும்னா முன்னாடி T4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ.
வெரி சிம்பிள். ஓகே, பிளான்ட் வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் நான் சொன்னா என்னது, காலிஃப்ளவர் பொட்டேட்டோ சமையல் செய்யறப்ப வெளில வந்து டொபாக்கோ கடை போகுது, இதான் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், அனிமல் வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் ஆப்ரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். நெக்ஸ்ட் பாக்டீரியோஃபேஜ்க்கு T4 பாக்டீரியோஃபேஜ். ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, இதுதான் உனக்கு ரொம்ப எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்போ மட்டும் இல்லை, நீ 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th நீட் படிக்கிறப்பயுமே உனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேயா, ஸோ இங்க பாருங்க, ஹெட் DNA ஸ்ட்ரக்சர் and this is called a sheath, this is tail fiber. Okay, so this is the structure of T4 bacteriophage. Okay, next நம்ம பார்க்க போற category of microorganism என்ன. இவ்வளவு நேரம் நம்ம பாக்டீரியா பார்த்தோம், வைரஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போற கேட்டகரி மைக்ரோஆர்கானிசம் கேட்டகரி என்ன, ஃபங்கை. ஓகே, ஃபஞ்சை இப்படின்னு கூட சொல்லலாம். நீ சாப்பிட்றல மஷ்ரூம் பிரியாணி, இப்போ நீங்க சப்போஸ் நான்வெஜ்ஜா இருந்தீங்கன்னா அவ்வளோ மஷ்ரூம் சாப்பிட மாட்டீங்க. பட் சப்போஸ் நீங்க வெஜிடேரியனா இருந்தா நிறைய நீங்க மஷ்ரூம் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடுவீங்க. பிகாஸ் ஐ எம் அ வெஜிடேரியன் அண்ட் நான் வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நான்வெஜ் சிக்கன் இந்த மாதிரிலாம் வந்து சமைச்சு சாப்பிட்றப்ப we will eat, நான் வந்து என்ன சாப்பிடுவேன், மஷ்ரூம் தான் சாப்பிடுவேன். ஓகே, ஸோ மஷ்ரூம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா it comes under the category of fungi. ஓகே, ஸோ ஃபங்கையை நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, காளான். ஓகே, எக்ஸாக்டா பார்த்தனா காளான்லாம் உனக்கு இந்த கேட்டகரிலாம் வரும். ஓகே, காளான் வந்து உனக்கு விசிபிளா இருக்கு. ஸோ ஃபங்கை யூஸ்வலா பார்த்தனா சில ஃபங்கை ஆர் விசிபிள் அண்ட் சில ஃபங்கை வந்து உனக்கு வந்து தே ஆர் வெரி வெரி ஸ்மால் இன் சைஸ். புரியுதா? ஸோ இப்போ ஃபங்கையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ பசங்களா, நான் வந்து உனக்கு பாக்டீரியா ரிவைஸ் பண்ணிட்டேன், நீ ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டே வாங்க. பாக்டீரியால் நம்ம என்னென்ன பார்த்தோம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம், அதோட டைப்ஸ் பார்த்தோம், அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல் பார்த்தோம். அப்படியே வைரஸ்ல என்ன பார்த்தோம், வைரஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் கேரக்டர்ஸ் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் வைரஸ் பார்த்தோம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபங்கை. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தோன்னா தே லேக் குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில்னா என்ன, குளோரோஃபில்னா இட் இஸ் த பிக்மெண்ட் தட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால தான் உனக்கு வந்து இந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து உனக்கு கிரீன் கலர்ல இருக்கு, பச்சை பச்சையா இருக்கு இல்லையா. ஆனா நம்ம ஃபங்கைல உனக்கு இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்காது. ஓகே, ஸோ குளோரோஃபில் இருந்தா தானாவே அந்த ஒரு ஆர்கானிசம் தானாவே சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கும் இல்லையா. ஸோ குளோரோஃபில் பிக்மெண்ட் இருந்தா ரொம்பவே நல்லது, நம்மளுக்கும் இல்லை ஃபங்கைக்கும் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து அதனாலே சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ ஆப்வியஸா இது என்ன பண்ணும், இன்னொரு ஆர்கானிசம் மேல டிபெண்ட் ஆகி என்னது சாப்பாடுக்கு வேற ஆர்கானிசம் மேல டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ எந்த ஆர்கானிசம் மேல அப்படின்னு பார்த்தோன்னா தே டிபெண்ட் ஆன் எய்தர் லிவிங் ஆர் டெட் ஹோஸ்ட் ஃபார் தேர் நியூட்ரிஷனல் நீட்ஸ். ஓகே, அது எய்தர் லிவிங் செல் மேல டிபெண்ட் ஆகும், இல்லைனா செத்து போன ஹோஸ்ட்ல கூட இது போய் என்ன பண்ணுமா, இது போய் நியூட்ரிஷனை அப்டெயின் பண்ணுமா. ஓகே, ஸோ தே லேக் குளோரோஃபில் அண்ட் அதனால இது லிவிங் செல்ஸ்லயோ இல்லைனா டெட் ஹோஸ்ட் மேலேயோ இது வந்து நியூட்ரிஷனல் நீட்ஸ்க்காக டிபெண்ட் ஆயிருக்கும். அண்ட் ஃபங்கை வந்து ஃபங்கை லிவிங் ஆன் லிவிங் ஹோஸ்ட் ஆர் கால் பாரசைட்ஸ். ஓகே, ஃபங்கை வந்து லிவிங் ஹோஸ்ட் மேலே ஃபீட் பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், we call it as parasites. இதுவே டெட் ஆர்கானிக் மேட்டர், டெட் பிளான்ட் பாடிஸ், டெட் அனிமல் பாடிஸ் மேலே உனக்கு ஃபங்கை வந்து வளருது அப்படின்னா அந்த ஃபங்கையை நம்ம என்ன சொல்லுவோம், we call it as saprophytes. ஸோ பாரசைட்ஸ்னா என்ன, லிவிங் ஹோஸ்ட் செல்ல உனக்கு ஃபங்கை வளருதுன்னா they are parasites. இதுவே டெட் ஆர்கானிக் மேட்டர்ல ஃபங்கை வந்து ஃபீட் பண்ணுதுன்னா they are called as saprophytes. ஓகே, ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபங்கஸோட பாடிக்கு வந்து பார்த்தோன்னா செடி மாதிரி தான் இருக்கும், ஆனால் செடிக்கு எப்படி ரூட்டு ஸ்டெம் லீஃப்லாம் இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஃபங்கைக்கு இந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் இருக்காது. இதுதான் ரூட், இதான் ஸ்டெம், இதான் லீஃப்னு உனக்கு எந்த ஒரு டிஃபரன்ஷியேஷனும் இருக்காது. ஸோ இந்த பிளான் பாடியை ஃபங்கையோட பிளான் பாடியை நம்ம என்ன சொல்லுவோம், we call it as thallus. சரியா? ஸோ நம்ம பாடி ஆஃப் த ஃபங்கஸ் இஸ் கால் thallus. ஸோ சிங்கிள் செல்ட் ஈஸ்ட், இதோட சைஸ் பார்த்துக்கோங்க, ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 5 மைக்ரோமீட்டர் இன் வித். நம்ம வைரஸ் நானோமீட்டர் ரேஞ்சில் இருந்துச்சு, பாக்டீரியா மைக்ரோமீட்டர் ரேஞ்சில் இருந்துச்சு. நம்மளோட ஃபங்கையோட சைஸ் பாருங்க, ஈஸ்ட்ன்றது ஒரு ஃபங்கை, அது வந்து சிங்கிள் செல்ட். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 to 5 மைக்ரோமீட்டர் இன் வித். அதோட சைஸ் பார்த்தனா ஷேப் பார்த்தனா ஸ்பெரிகலா இருக்கும். ஓகே, அண்ட் அதுல உனக்கு ஃபிளாஜெல்லா இருக்காது. ஆல்ரெடி நான் சொன்னேன், ஃபிளாஜெல்லானா என்ன, ஒரு மொட்டைல் ஸ்ட்ரக்சர், அது இருக்கிறதுனால தான் உனக்கு ஒரு ஆர்கானிசம் மூவ் ஆகும் அப்படின்னு. ஸோ ஃபங்கையிலுமே உனக்கு ஃபிளாஜெல்லா இருக்கு, ஆனா இந்த ஈஸ்ட்ல உனக்கு ஃபிளாஜெல்லா இருக்காது. ஓகே, ஸோ ஃபிளாஜெல்லா இருக்காது, அதனால தே ஆர் நான் மொட்டைல், அதாவது இது மூவ் ஆகாது. நல்லா மண்டையில் ஏற்றிக்கோங்க, தே ஆர் நான் மொட்டைல். அண்ட் இந்த கேஸ் ஆஃப் மல்டி செல்லுலார் ஃபார்ம்ஸ் thallus இஸ் கால் மைசீலியம். ஓகே, ஸோ நம்ம ஃபங்கை வந்து உனக்கு எப்படி இருக்கு, யூனிசெல்லுலாராகவும் இருக்கு. அப்போ அந்த பிளான் பாடியை நம்ம என்ன சொல்றோம், thallus-னு சொல்றோம். மல்டி செல்லுலாராகவும் இருக்கு,
அப்ப அந்த பிளான்ட் பாடியை நம்ம என்ன சொல்றோம்? we call it as mycelium. புரியுதா? சோ மைசீலியம் அதான் மல்டிசெல்லுலார் ஃபங்கஸ், அதோட பிளான்ட் பாடியை நம்ம மைசீலியம்னு சொல்றோம். இட் இஸ் த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் செவரல் தின் ஃபிலமெண்ட்ஸ் கால் ஹைஃபே. ஸோ இதோட பிளான்ட் பாடி மல்டிசெல்லுலார் ஃபங்கை பார்த்தனா அதுல நிறைய உனக்கு ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஃபிலமெண்ட்ஸ்ல ஒன்னா சேர்த்து தான் we call it as mycelium. அந்த தனித்தனி ஃபிலமெண்ட்டை நம்ம என்ன சொல்றோம்? we call it as hyphae. we call it as hyphae. சரியா? so ஒவ்வொரு hyphae-ஓட size என்ன? 5 to 10 micrometer wide. okay, they are tube-like structures filled with protoplasm and cellular organelles. cell wall வந்து it is made up of cellulose or chitin. okay, so mycelium structure it is made up of singular hypha, மொத்தமா hyphae சொல்லுவோம். இந்த hypha-ஓட சைஸ் பார்த்தனா 5 to 10 micrometer வைடா இருக்கும். டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், உள்ள புரோட்டோபிளாசம் இருக்கும், ஆர்கனல்ஸ் இருக்கும். செல் வால் வந்து செல்லுலோஸ் ஆர் கைட்டினால மேடா இருக்கும். ஸோ சைட்டோபிளாசம்ல உனக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தனா உனக்கு ஸ்மால் வேக்யூல்ஸ் இருக்கும். அதுல செல் சாப், நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடி, ரைபோசோம்ஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். எதுல? நம்மளோட சைட்டோபிளாசம்ல. ஓகே, இது எதுவுமே உனக்கு பாக்டீரியால இல்ல, ஏன்னா they are prokaryotic organism. ஆனா நம்ம ஃபங்கை அப்படி கிடையாது. ஓகே, சோ ஃபங்கைல உனக்கு எல்லா ஆர்கானிசமே வெல் டிஃபைன்டா இருக்கு. இத தான் நீ மண்டையில ஏத்திக்கணும். அதே மாதிரி ஃபுட் மெட்டீரியல் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்? in the form of glycogen or oil globules. ஓகே, ஒரு சிங்கிள் ஈஸ்ட் செல்ல பாருங்க, அதுல உனக்கு எல்லா ஆர்கானிசமும் இருக்குடா. ஓகே, ரைபோசோம் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு. ஃபுட் மெட்டீரியல் எப்படி ஸ்டோர் ஆகுது? கிளைகோஜன் ஆர் ஆயில் குளோபியூல்ஸா ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ நம்மளோட ஃபங்கை எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும்? எப்படி மல்டிப்ளை ஆகும்? தே மல்டிப்ளை ஆர் தே ரீப்ரொடியூஸ் வெஜிடேட்டிவ்லி. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். பைனரி ஃபிஷன் ரெண்டா வந்து பிரிஞ்சு போயிடும். பிரிஞ்சு ஒன்னொன்னு ஒவ்வொரு ஆர்கானிசமா வளர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பட்டிங், அதாவது ஈஸ்ட்ல இதான் மெயின் ஆர்கானிசம்னா அதுல இருந்து ஒரு பட் மாதிரி ஒன்று வெளில வரும். அது அப்படியே வெளியில தனியா வெளில வந்துடும். அது இன்னொரு ஒரு ஆர்கானிசமா வளர ஆரம்பிக்கும். அந்த பட்டிங் ஆர் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன்னா ஈஸ்டே வந்து என்ன ஆகும்? டிஃப்ரெண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸா கட் ஆயிடும். ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் உனக்கு ஒவ்வொரு ஆர்கானிசமா டெவலப் ஆகும். ஓகே, ஸோ வெஜிடேட்டிவாகவும் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும், ஏசெக்சுவலாகவும் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஸ்போர்ஸ்லாம் இதில் ஃபார்ம் ஆகி ஒவ்வொரு ஸ்போரும் ஒவ்வொரு ஆர்கானிசமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இதில் வந்து அந்த ஸ்போரை நம்ம கொனிடியா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் செக்ஷுவலாகவும் இது ரீப்ரொடியூஸ் பண்ணும். மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் தனித்தனியாக ஃபார்ம் ஆகி நெக்ஸ்ட் அது ஃபியூஸ் ஆகி அது என்னாகும்? அது வந்து ஒரு புது ஆர்கானிசமா டெவலப் ஆகும். ஸோ இதான் நம்ம ஃபங்கையோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ ஃபங்கையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். குளோரோஃபில் இருக்காது, பாரசைட்ஸா இருக்கும், சாப்ரோஃபைட்ஸா இருக்கும், தாலஸ் பாடி, யூனிசெல்லுலர்னா தாலஸ், மல்டிசெல்லுலர்னா மைசீலியம். மைசீலியம் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் அஸ் ஹைஃபே. ஹைஃபேவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், புரோட்டோபிளாசம் இருக்கும், செல் வால் உனக்கு கைட்டினால மேடா இருக்கும், அந்த சைட்டோபிளாசம் என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்கும், ஃபுட் மெட்டீரியல் கிளைகோஜனா இருக்கும், ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம். இதுதான் அபவுட் என்னது நம்மளோட ஃபங்கை. ஐ திங்க் இட் இஸ் கிளியர். இதுல தான் உனக்கு காளான்லாம் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி என்ன? ப்ரையான். என்னது? ப்ரையான். ஓகே, இந்த ப்ரையான் அப்படின்ற வார்த்தை வந்து யார் உனக்கு எடுத்துட்டு வந்தா? ஸ்டான்லி. அப்படிதான், அவர் தான் 1982ல ப்ரையான் அப்படின்ற வேர்டை வந்து உனக்கு காயின் பண்ணாரு. ஸோ இதுவுமே வைரல் பார்ட்டிகல்ஸ் தான். Okay, these are also viral particles which contain only proteins. வைரஸ்ல நான் என்ன சொன்னேன்? உனக்கு புரோட்டீன் கோட் இருக்கும், உள்ள ஒரு நியூக்ளிக் ஆசிட் இருக்கும்னு சொன்னேன். ஆனா இந்த ஒரு நியூக்ளிக் ஆசிட் இல்லாம வெறும் அந்த புரோட்டீன் கோட் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சரை we call it as prions. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமும் இல்ல. ஓகே, வைரஸ்ல உனக்கு புரோட்டீன் கோட்டும் இருக்கு, உள்ள நியூக்ளிக் ஆசிடும் இருக்கு. ஆனா உள்ள நியூக்ளிக் ஆசிட் இல்லாம எனக்கு அந்த புரோட்டீன் கோட் மட்டும் இருந்தா அதை நான் என்ன சொல்லுவேன்? we call it as prions. Okay, so they do not contain nucleic acid. ஆனா இதுவுமே இன்ஃபெக்ஷியஸ் தான். இன்ஃபெக்ஷியஸ்னா என்ன? அது ஹோஸ்ட் செல்ல அஃபெக்ட் பண்ணும். புரியுதா? they are infectious and smaller than virus. வைரஸை விட ரொம்ப குட்டியா இருக்கும். ஸோ ப்ரையான்ஸ் எங்க இருக்கும்? they are found in neurons and are rod shaped. neurons என்னது? the main functional unit of nervous system. இல்லையா? அங்க நீ ப்ரையான்ஸை பார்க்கலாம், சில நேரத்தில் அங்க அஃபெக்ட் பண்ணும். ஓகே, தே ஆர் ராட் ஷேப்ட். ப்ரையான்ஸ் இன்டியூஸ் சேஞ்சஸ் இன் நார்மல் ப்ரோட்டீன். திஸ் ரிசல்ட்ஸ் இன் டீஜெனரேஷன் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ. ஸோ ப்ரையான்ஸ் வந்து நம்மளோட நியூரான் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரையே மாத்திடும். ஸோ அதனால நர்வஸ் டிஷ்யூக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு விளைவிக்கும்னு சொல்றாங்க. ஸோ ப்ரையான்ஸ் ஆர் வெரி வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதா? ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் நம்ம மைக்ரோப்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தோம். இந்த மைக்ரோப்ஸ்னால நம்மளுக்கு என்ன யூஸ், அதான முக்கியம். நம்ம ஹியூமன் பீயிங் சும்மா ஏதாச்சும் படிக்கிறோம், நம்மளுக்கு என்ன யூஸ், அப்பதான் நம்ம அதை படிக்கிறோம். ஸோ நம்மளோட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் படிக்கிறோம் எதுக்காக? பிகாஸ் தேர் ஆர் சம் அப்ளிகேஷன்ஸ். என்ன அப்ளிகேஷன்ஸ்? ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மைக்ரோப்ஸ் வந்து உனக்கு அக்ரிகல்ச்சரில் யூஸ் ஆகுது. எப்படி மேம் சொல்றீங்க? ஸோ தே இன் அக்ரிகல்ச்சர் தே ஆக்ட் அஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அண்ட் பயோ ஃபர்டிலைசர்ஸ். என்னது? விவசாயத்தில் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ஆகவும் பயோ ஃபர்டிலைசர் ஆகவும் உனக்கு வந்து மைக்ரோப்ஸ் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. புரியலையே மேம்? அதாவது என்னது? அதாவது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்னா சில டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில மைக்ரோப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் த சைக்ளிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் லைக் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ். ஓகே, இந்த எலிமெண்ட்ஸ்லாம் உனக்கு சைக்கிள் ஆகுறதுக்கு நம்ம மைக்ரோப்ஸ் வந்து உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தே ஆர் கால்ட் அஸ் பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ். என்னது? இந்த மைக்ரோப்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ்னு சொல்லுவோம். ஏன்? பிகாஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? இந்த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம சாயில்ல வந்து ரெப்ளனிஷ் பண்ண வைக்கிறாங்க. அதாவது அதெல்லாம் வந்து சைக்கிள் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா யூஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as biological scavengers. ஸோ அதனால தான் விவசாயத்துக்கு மைக்ரோப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் மைக்ரோப்ஸ் வந்து பயோ ஃபர்டிலைசர்னு சொன்னீங்களே மேம், அதை பத்தி கிளியரா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயோ ஃபர்டிலைசர்னா என்ன? உயிரி உரங்களாக நுண்ணுயிரிகள். ஓகே, அதாவது என்னது? உரம் இருக்கு பாத்தியா? உரம் போடுறாங்கல்ல, விவசாயம் அதுக்கு நல்லா வளரணும், வயல்ல நல்லா நெல்லாம் வளரணும்னா உரம் போடணும் இல்லையா? ஸோ இந்த உரம் வந்து உனக்கு வந்து வெறும் கெமிக்கல் மட்டும் போட மாட்டாங்க, சில மைக்ரோப்ஸையுமே வந்து உனக்கு உரமா போடுவாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும்? இந்த சாயிலை என்ரிச் பண்ணும் வித் நியூட்ரியன்ஸ். ஓகே, அந்த சாயில்ல சில நியூட்ரியன்ஸ், இப்போ நான் சொன்னல சில மைக்ரோப்ஸ் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சைக்கிள் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை நம்ம சாயில்ல போட்டோம்னா அந்த சாயில்ல வந்து அந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த சாயில்ல இருந்து இந்த நியூட்ரியன்ஸ் நம்ம நெல்லுக்கு, நம்ம செடிக்கு, வயல் கொடிக்கெல்லாம் போகும் இல்லையா? ஸோ இந்த மைக்ரோப்ஸை நம்ம அந்த சாயில்ல போட்டோம்னா அப்போ அந்த சாயிலோட நியூட்ரியன் என்ரிச் ஆகும். ஸோ அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? we call it as பயோ ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ பாக்டீரியா, சயனோபாக்டீரியா, என்னென்ன ஆர்கானிசம்லாம் எனக்கு பயோ ஃபர்டிலைசர்ஸா ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட பாக்டீரியா, சயனோபாக்டீரியா, ஃபங்கை, இதெல்லாம் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் பயோ ஃபர்டிலைசர்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் என்ன பண்ணும்? நம்ம சாயில்ல நியூட்ரியன்ஸை ரெப்ளனிஷ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெயினா என்னது? பாக்டீரியா, சயனோபாக்டீரியா அண்ட் ஃபங்கை. நைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் பிளான்ட் நியூட்ரியன்ஸ். ஆக்சுவலா பார்த்தோன்னா நம்மளோட செடிக்கு வந்து நைட்ரஜன் வந்து ரொம்பவே அவசியம். ஓகே, ஆனா நம்ம அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் இருக்கு, அந்த நைட்ரஜனை அப்படியே நம்ம பிளான்ட் பாடியால அப்சார்ப் பண்ணிக்க முடியாது, அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஸோ இந்த நைட்ரஜனை நம்ம சாயில்ல இருக்கிற இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் என்ன பண்ணும்? இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும்? அந்த நைட்ரஜனை நைட்ரேட்ஸாவோ வேற மாதிரி ஃபார்மாவோ மாற்றும். இந்த ஃபார்ம் ஏன் மேம் இந்த மாதிரி மாற்றணும்? இந்த மாதிரி ஃபார்மா மாற்றினா இதை வந்து நம்ம பிளான்ட் பாடியால அப்சார்ப் பண்ணிக்க முடியும். ஸோ நைட்ரஜன் உனக்கு டைரக்டா தான் அப்சார்ப் பண்ண முடியாது நம்ம பிளான்ட்னால, பட் இந்த மாதிரி நைட்ரஜனை நைட்ரேட்ஸ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி இந்த நைட்ரேட்ஸை நம்ம பிளான்ட் பாடினால அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸா நம்ம நைட்ரஜன் நம்ம பிளான்ட் பாடிக்கு வந்துடுது இல்லையா? ஸோ இதுதான் அவங்க சொல்றாங்க. அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ஹேஸ் டு பி கன்வெர்டட் டு அவைலபிள் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜன். திஸ் இஸ் டன் பை மைக்ரோப்ஸ் எய்தர் இன் ஃப்ரீ லிவிங் கண்டிஷன்ஸ் ஆர் பை ஹேவிங் symbiotic relationship with the plants. okay, so இந்த atmospheric nitrogen இந்த available form மாத்திர சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, அது ஃப்ரீ லிவிங்காகவும் இருக்கும், அதாவது எந்த ஒரு ஆர்கானிசமோட அட்டாச் ஆகாம இருக்கும். சில மைக்ரோ ஆர்கானிசம் உனக்கு அசோசியேட் ஆகியிருக்கும். அசோசியேட் ஆகிருக்கும்னா என்ன? அசோசியேஷன்னா சில பிளான்ஸோட அசோசியேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ லெக்யூமினஸ் பிளான்ஸோட ரூட் நாடியூல்ஸ்ல சில மைக்ரோ ஆர்கானிசம் அசோசியேட் ஆயிருக்கும். ஓகே, பிளான்ட்டும் இருக்கும், அங்கே உனக்கு இந்த ஃபங்கையும் இருக்கும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இந்த பிளான்ட்டும் இந்த மைக்ரோ ஆர்கானிசமும் இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் என்ன பண்ணும்? அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை அவைலபிள் ஃபார்மா மாற்றும். ஸோ இதுக்கும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அசிட்டோபாக்டர், நைட்ரோசோமோனாஸ், நாஸ்டாக், இது எல்லாமே உனக்கு ஃப்ரீ லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம் விச் கன்வெர்ட் த நைட்ரஜன் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் டு அவைலபிள் ஃபார்ம். இதுவே சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் என்ன? ரைசோபியம் பிராங்கியா. புரியுதா?
ஓகே. ஸோ நீ லெக்யூமினஸ் பிளான்ஸோட ரூட் நாடியூல்ஸ் பார்த்தனா அதுலேயே நீ அந்த ரூட் நாடியூல்ஸ் ரூட்டில் இருக்கிற அந்த ஓரத்தில் இருக்கிற திங்ஸ் எடுத்து நீ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தனா யூ கேன் see some மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அது சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன, மைக்ரோப்ஸ் அஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். என்னது, மைக்ரோப்ஸ் அஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். பயோ ஃபர்டிலைசர்ஸ் தான் இப்போ நம்ம எப்படின்னு பார்த்தோம். ஸோ சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உனக்கு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸாகவும் இருக்கு. ஓகே, அதாவது சில ஹார்ம்ஃபுல் ஆர் பாத்தோஜெனிக் ஆர்கானிசம். ஸோ சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நம்மளோட வயல் செடி கொடியை வந்து நாசமாக்கிடும் இல்லையா, டிசீஸ் காஸ் பண்ணும். அந்த டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம செடியில வரக்கூடாது அப்படின்றதுக்காக சில நல்ல மைக்ரோ ஆர்கானிசம் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த செடி மேல செலுத்துவாங்க. புரியுதா? இது என்ன பண்ணும், அந்த ஹார்ம்ஃபுல்லான பேத்தோஜன்ஸை இன்ஃபெக்ட் பண்ண விடாம தடுக்கும். அதுதான் நம்ம பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ we call it them as biopesticides. Okay, microorganism used for controlling harmful or pathogenic organism and pest of plants. So example பார்த்தனா Bacillus thuringiensis. It is a species of bacteria that produces a protein called as cry protein. Okay, so BT bacteria, Bacillus thuringiensis bacteria இருக்கு, அது ஒரு protein produce பண்ணும், cry protein. இந்த protein வந்து நம்மளோட larva, it is toxic to the insect larva and kills them. Okay, so Bacillus thuringiensis ஒரு நல்ல bacteria. ஓகே, அது ஒரு கிரை புரோட்டீனை என்ன பண்ணும், அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த புரோட்டீன் என்ன பண்ணும், நம்ம செடியில் இருக்கிற அந்த இன்செக்டோட குட்டி இருக்கு பார்த்தியா, லார்வா இருக்கு பார்த்தியா, அதெல்லாம் வளர விடாமல் இந்த புரோட்டீன் தடுக்கும். ஸோ உனக்கு ஆப்வியஸாக அதில் வந்து இன்செக்ட்ஸ் வளராமல் இருக்கும். ஸோ அது மூலமாக இந்த பேசிலஸ் துரிஞ்சினியஸ் அந்த செடியில் எந்த ஒரு இன்செக்டும் வராமல் தடுக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பயோபெஸ்டிசைட். ஸோ ஸ்போர்ஸ் ஆஃப் பேசிலஸ் துரிஞ்சினியஸ் ஆர் அவைலபிள் இன் சாஷெட்ஸ். ஸோ இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த பேசிலஸ் துரிஞ்சினியஸ் இந்த பாக்டீரியாவோட ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து சாஷேவா விற்பாங்க, அதை வாங்கி அவங்க செடி மேல தெளிச்சு விடுவாங்க. புரியுதா? ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் இண்டஸ்ட்ரியில் எப்படி வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்னது மைக்ரோ ஆர்கானிசம் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அக்ரிகல்ச்சரில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, பயோ ஃபர்டிலைசர்ஸாகவும் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸாகவும் இருக்குது. இப்போ நம்மளோட இண்டஸ்ட்ரீஸில் எப்படி உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபர்மெண்டட் பெவரேஜஸ். ஓகே, இப்போ இந்த வைனு பீர்லாம் வந்து உனக்கு செய்கிறாங்க பார்த்தியா, அது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிறதுனால தான். ஓகே, ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் உனக்கு வந்து கிரேப்ஸ் வந்து வைனாக மாறுது. அந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு உனக்கு ஈஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்கையை போட்டாதான் உனக்கு அந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கும், அப்பதான் இந்த கிரேப்ஸ் வைனா மாறும். ஸோ நம்ம ஈஸ்ட் அப்படின்ற மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்றோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய பெவரேஜஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ என்ன யூஸ் பண்ணுவாங்க, என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்மெண்டேஷனுக்கு சாக்ரோமைசஸ் செரிவேசியை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கியூரிங் ஆஃப் காஃபி பீன்ஸ், டீ லீவ்ஸ் அண்ட் டொபாக்கோ லீவ்ஸ். ஓகே, இந்த காஃபி பீன்ஸு, கோகோவா பீன்ஸு, அதே மாதிரி டீ இலை, டொபாக்கோ இலை, இதெல்லாம் வந்து ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க எந்த பாக்டீரியா யூஸ் பண்ணுவாங்களாம், பேசிலஸ் மெகாடீரியம். ஓகே, இந்த லீவ்ஸ், இந்த சீட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு தே யூஸ் பாக்டீரியா அகெயின் ஃபார் த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ். அதனால தான் அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் இந்த கோகோவா பிளான்ட், டீ பிளான்ட், காஃபி பிளான்ட்லேருந்து உனக்கு நல்ல ஸ்மெல் வருது, காஃபிலேருந்து உனக்கு ஸ்மெல் வருது. அதே மாதிரி கர்ட் ப்ரொடக்ஷன், தயிர் உருவாகிறதுலையுமே உனக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா இருக்கிறதுனால தான் மில்க் வந்து உனக்கு கர்டாகவே கன்வெர்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ், என்சைம்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். ஓகே, ஆக்சாலிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், இது எல்லாமே உனக்கு எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, உனக்கு ஆஸ்பர்ஜில்லஸ் நிகர் அப்படின்ற ஒரு ஃபங்கைலேருந்து தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அண்ட் சில என்சைம்ஸ் லைக் லிபேசஸ், இன்வெர்டேஸ், புரோட்டியேசஸ் அண்ட் குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் மைக்ரோப்ஸ். ஓகே, அண்ட் ஈஸ்ட்லேருந்து உனக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியில் உனக்கு மைக்ரோப்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபர்மெண்டட் பெவரேஜஸ் வந்து உனக்கு ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகுது. அண்ட் காஃபி பீன்ஸ், டீ லீவ்ஸ், டொபாக்கோ லீவ்ஸ்லேருந்து அரோமா வர்றதுக்கு ஃபர்மெண்டேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கர்ட் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆர்கானிக் ஆசிட், என்சைம் அண்ட் விட்டமின்ஸ் வந்து சில ஸ்பெசிஃபிக் ஃபங்கை அண்ட் பாக்டீரியாலேருந்து தான் உனக்கு இதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, வேற எங்க மைக்ரோப்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஆன்டிபயோட்டிக்ஸ், தடுப்பு மருந்து. ஓகே, இப்போ உனக்கு திடீர்னு ஃபீவர் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து என்ன கொடுப்பாங்க, பாராசிட்டமால் கொடுப்பாங்க.
ஓகே, தட் இஸ் an ஆன்டிபயோட்டிக். ஓகே, பயோட்டிக்னா பாக்டீரியாவை தடுக்கிற ஒரு தடுப்பான், அதுதான் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த ஆன்டிபயோட்டிக்கே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்தா என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. ஆனா அது என்ன பண்ணும், ஒரு ஸ்பெசிபிக் மைக்ரோ ஆர்கானிசம் அட்டாக் பண்ணும். புரியுதா? ஸோ தீஸ் ஆர் மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்தா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை எடுக்கிறாங்க. அது லோ கான்சென்ட்ரேஷன்ல என்ன பண்ணும், வேற மைக்ரோ ஆர்கானிசம்க்கு அது வந்து எதிரியா இருக்கும், அட்டாக் பண்ணும். புரியுதா? ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து சில திங்ஸ் எடுக்கிறேன், அதை நான் என்ன பண்றேன், வேற மைக்ரோ ஆர்கானிசம் அட்டாக் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றேன். இதான் நான் என்ன சொல்றேன், ஆன்டிபயோட்டிக்னு சொல்றேன். இதை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் ஃபிளெமிங் 1929ல அவர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஆன்டிபயோட்டிக் என்ன, பெனிசிலின். எந்த ஃபங்கைல இருந்து அவர் அப்டெயின் பண்ணாரு, பெனிசிலியம் அப்படின்ற ஃபங்கைல இருந்து அவர் எடுத்தாரு. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க, டு கண்ட்ரோல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் லைக் காலரா, டிப்தீரியா, நிமோனியா, டைஃபாய்டு, இந்த மாதிரி ஆர்கானிசம்ல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறோம். புரியுதா? ஸோ என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம் உனக்கு எந்தெந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு தான் உனக்கு இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்டீரியா பார்த்தோன்னா நிறைய பாக்டீரியாவில் உனக்கு இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா உனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம அதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசீசியஸ்லேருந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியஸ்லேருந்து எரித்ரோமைசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக், பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படின்ற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து பேசிட்ராசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறோம். அதே மாதிரி ஃபங்கை பார்த்தோன்னா பெனிசிலியம் நொட்டேட்டம்லேருந்து பெனிசிலின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக், செஃபலோஸ்போரியம் எக்ரிமோனியம்லேருந்து செஃபலோஸ்போரின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். புரியுதா? நெக்ஸ்ட் மைக்ரோப்ஸ் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி வேக்சின்ஸ்லயுமே நம்மளுக்கு வந்து நம்ம மைக்ரோப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. வேக்சின் கோவிஷீல்டு, அப்புறம் வேற என்னடா கோவேக்சின், இந்த மாதிரி வேக்சின்லாம் நம்ம கொரோனா வைரஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம இந்த வேக்சின் எடுத்தோம் இல்லையா? ஸோ வேக்சின்னா என்ன? ஸோ வேக்சின்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை கில்லிங் ஆர் மேக்கிங் த மைக்ரோப்ஸ் இன்ஆக்டிவ். என்னது? ஸோ இந்த வேக்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, ஒரு மைக்ரோ ஆர்கானிசமை இன்ஆக்டிவா ஆக்குறோம், இல்லைனா அந்த மைக்ரோப்ஸை நம்ம வந்து என்ன பண்றோம், கில் பண்றோம். அந்த கில்டு மைக்ரோ ஆர்கானிசமையோ இல்லை அந்த இன்ஆக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசமையோ நம்ம உடம்புக்குள்ள போட்டோம்னா அது ஆல்ரெடி டெட், அதனால நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லை. ஆனா நம்ம உடம்புக்குள்ள சில உடம்புல இருக்க அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன பண்ணும், ஓகே இவனோட ஸ்ட்ரக்சரை நல்லா பார்த்துக்குச்சு, இந்த இன்ஆக்டிவ் மைக்ரோப்ஸோட ஸ்ட்ரக்சரை பார்த்துக்குச்சு, ஓகேயா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்புல வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன பண்ணும், ஆன்டிபாடிஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிபாடிஸ்ன்றது ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி, ஓகே, சோல்ஜர்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் மைக்ரோப் உள்ள வந்துச்சுன்னா நம்ம ஆக்சுவலி டெட் மைக்ரோப்ஸை தான் உள்ள செலுத்துறோம், ஆனால் அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு அது வந்து நல்லா வந்து சோல்ஜர்ஸை ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. இப்போ உண்மையாலேயே உனக்கு வந்து ஒரு உண்மையான லிவிங் மைக்ரோப், அதே மைக்ரோப் உனக்கு உள்ள வரப்ப உன்னோட பாடி கிட்ட ஆல்ரெடி அந்த மைக்ரோபை கில் பண்ணதுக்கு என்ன இருக்கு, சோல்ஜர்ஸ் இருக்கு, ஆன்டிபாடிஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணும், அட்டாக் அப்படின்னு அதை சொல்லி இந்த ஆன்டிபாடிஸ் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணும், ஃபினிஷ் பண்ணிடும். புரியுதா? Okay, so these are prepared by killing microbes. These inactive microbes are unable to cause disease. இது எந்த ஒரு டிசீஸும் காஸ் பண்ணாது, பட் நம்ம பாடியில வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். எப்படி, ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் நெக்ஸ்ட் டைம் இதே பாக்டீரியாவோ மைக்ரோபோ உள்ள வரப்ப இது அந்த மைக்ரோபை வந்து அழிச்சிடும். ஓகே, ஸோ பட் ஸ்டிமுலேட் த பாடி டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் ஆன்டிஜன் இன் த மைக்ரோப்ஸ். புரியுதா? ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு வேக்சின், நிறைய வேக்சின், என்னென்ன வேக்சின்லாம் உனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அது என்ன டிசீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு உனக்கு இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அது என்ன டைப் ஆஃப் வேக்சினும் கொடுத்துருக்காங்க. லைவ் அட்டினுவேட்டட், இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் மைக்ரோபா, சப்யூனிட் வேக்சினா, டாக்ஸாய்டா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே, ஸோ இப்போ வந்து
நம்ம மைக்ரோப்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். இந்த மைக்ரோப்ஸ் நம்மளுக்கு பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, நம்ம அக்ரிகல்ச்சர்ல யூஸ் ஆகுது, இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் ஆகுது, மெடிசின்ஸ்ல யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். பட் இந்த மைக்ரோப்ஸோனாலுமே நம்மளுக்கு நிறைய டிசீஸும் காஸ் ஆகுது, நிறைய நோயும் நம்மளுக்கு வந்து வருது. ஓகே, ஸோ டிசீஸ் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு it is against comfort. Okay, disease na enna, it is an impairment or malfunctioning of the normal state of the living organism that disturbs or modifies the performance of vital functions of the body. இப்போ ஒரு டிசீஸ் வருது, உனக்கு கோல்டு வருதுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு நார்மலாக இருக்கிறத விட கோல்டு ஒரு டிசீஸ் வந்ததுக்கப்புறம் உன்னோட பாடி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுமா? கிடையாது இல்லையா? ஸோ ஒரு டிசீஸ்ன்றது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஸ்டேட் ஆஃப் த பாடி. அந்த ஸ்டேட் ஆஃப் த பாடியில் உன்னோட பாடி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகாது, அதுதான் நம்ம டிசீஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டிசீஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் எப்படி? பேஸ்ட் ஆன் த எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்கரன்ஸ். ஓகே, எவ்வளோ நாள் வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதை வச்சு நம்ம டிசீஸை கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி படிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வெதர் இன்ஃபெக்ஷியஸ் ஒரு நான் இன்ஃபெக்ஷியஸ், அதை வச்சு டிசீஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். அதாவது இன்ஃபெக்ஷியஸ்னால் அது ஒருத்தர் விட்டு இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு டிசீஸ் பரவுமா பரவாதா, அதை வச்சு டிசீஸை கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் பேத்தோஜன்ஸ், அந்த டிசீஸ் எதனால காஸ் பண்ணுது, ஒரு பாக்டீரியா காஸ் பண்ணுதா, ஃபங்கை இந்த டிசீஸை காஸ் பண்ணுதா, அதை வச்சு நம்ம டிசீஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். அண்ட் பேஸ்ட் ஆன் த டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட், யார் இந்த டிசீஸை வந்து கேரி பண்ணி இன்னொரு ஹாஸ்ட்டுக்கு வந்து இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறது யாரு, காற்று மூலமாக பரவுதா இல்லைனா இன்செக்ட் மூலமாக பரவுதா, அது மூலமாக நம்ம டிசீஸை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிசீஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? பேஸ்ட் ஆன் த எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்கரன்ஸ். ஓகே, எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்கரன்ஸ். ஸோ பசங்களாம் ரொம்ப நல்லா கவனிங்க. இப்போ நம்ம டிசீஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோம்? எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக் அண்ட் ஸ்பொராடிக். ஆக்சுவலாக பேண்டமிக்னு சொன்னோடனே உனக்கு இந்த கொரோனா வைரஸ் ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ எண்டமிக்னா என்ன, எபிடமிக்னா என்ன, பேண்டமிக்னா என்ன, ஸ்பொராடிக்னா என்ன? ஓகே, ஸோ எண்டமிக்னா வட்டார நோய். ஓகே, இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் தான், ஒரு குட்டி ஏரியாவில் மட்டும்தான் அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகே, அஃபெக்டிங் ஒன்லி அ ஃபியூவர் நம்பர் ஆஃப் பீப்புள். ஓகே, சர்டைன் ஜியாகிரபிக்கல் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல சில பேர், கொஞ்சம் பேரை தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? எண்டமிக், வட்டார நோய். ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் தான் அந்த நோய் வந்து காஸ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சப் ஹிமாலயன் ரீஜனில் காய்டர், தைராய்டு வருதுன்னா அது அந்த ரீஜனில் இருக்கிறவங்க மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுது. இதுதான் எண்டமிக். எபிடமிக்னா என்ன? கொள்ளை நோய். ஸோ எண்டமிக்கோட அப்படியே ஆப்போசிட் தான் உங்களோட எபிடமிக். எண்டமிக் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் நம்பர் ஆஃப் பீப்புளை தான் அந்த நோய் வந்து காஸ் பண்ணியிருக்கும். பட் எபிடமிக் இட் அஃபெக்ட்ஸ் a large number of people. ஓகே, நிறைய பீப்புள் ஆஃப் ஒரு ஸ்பெசிஃபிக் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா அதை நம்ம எபிடமிக்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் அது எல்லாருக்கும் டக்குன்னு பரவிட்டே இருக்குன்னா அதை நம்ம எபிடமிக்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃப்ளூயன்ஸா. ஓகே, நெக்ஸ்ட் பேண்டமிக். எபிடமிக்கோட இன்னும் பெரிய ஒரு டைப்புன்னு சொல்லலாம். எண்டமிக் சின்ன கொஞ்சம் பீப்புள் தான் அஃபெக்ட் பண்ணும், எபிடமிக் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணும், பேண்டமிக் இன்னும் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணும். நம்ம கொரோனா வைரஸ் உலகம் ஃபுல்லாக பரவிச்சுல. ஸோ டிசீஸ் விச் இஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் அ குளோபல் ஸ்கேல். இப்போ கொரோனா வைரஸ் இந்தியாவில் மட்டும் அஃபெக்ட் பண்ணல, கொரோனா வைரஸ் உனக்கு இந்தியாவில், ஜப்பானில், யூஎஸ்ஏல எல்லா உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. ஸோ இதான் பெருங்கொல்லை. ஓகே, தட் இஸ் பேண்டமிக். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் எய்ட்ஸ், கொரோனா வைரஸ் எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்பொராடிக். ஓகே, தொடர்ச்சியற்ற நோய், டிசீஸ் விச் அக்கர் ஒகேஷனலி, எப்பயாச்சும் சீசனா. இது மழை காலம்னா யூஸ்வலாக எல்லாருக்கும் மலேரியா பரவுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில சீசனில் மட்டும் வந்துட்டு போகிற டிசீஸை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பொராடிக் சொல்லுவோம், மலேரியா, காலரா. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்கரன்ஸ் நம்ம 4 கிளாஸிஃபை பண்ணுறோம்: எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக் அண்ட் ஸ்பொராடிக். புரிஞ்சுச்சா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர்டா? ஓகே, இப்போ பேஸ்ட் ஆன் த கம்யூனிகபிலிட்டி ஆஃப் டிசீஸ், அந்த டிசீஸ் ஒருத்தரை விட்டு இன்னொருத்துக்கு பரவுதா இல்லை பரவலையா, அதை வச்சு நம்ம இப்போ கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், இன்னொன்று என்னது? நான் இன்ஃபெக்ஷியஸ். இன்ஃபெக்ஷியஸ் வந்து தே ஆர் கம்யூனிகபிள், உனக்கு பரவும். ஃபார் எக்ஸாம்பிள், அஷும் அப்படின்னு நான் தும்புனேன்னா பார்த்து தும்பு, கை வச்சுன்னு தும்பு, கர்ச்சீஃப் வச்சுன்னு தும்புன்னு சொல்கிறாங்க. ஏன்? நான் தும்புறப்ப என்ன ஆகும்? இன்னொருத்தவங்களுக்கு அது பரவுது அப்படின்னா that is infectious disease. Okay, communicable. Okay, they are caused by external factors like pathogenic organism. Okay, இந்த infectious diseaseலாம் உனக்கு இந்த மாதிரி pathogens தான் affect பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த pathogens, for example, நான் தும்புறப்ப வைரஸ் வந்து வெளியில போகுது. இந்த வைரஸ் இந்த காத்து மூலமா இன்னொரு
இன்னொரு பர்சனுக்கு மூக்கு வழியா உள்ள போயிடுச்சுன்னா this is infectious disease. புரியுதா? So pathogenic organism invading the body and causing disease. So influenza, TB, tuberculosis, chickenpox, அம்மை, cholera, pneumonia, malaria, இது எல்லாமே infectious disease. Next என்ன நான் infectious disease. இது வந்து உனக்கு communicable ஆகாது. ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு உனக்கு பரவாது. Okay, so they are caused by internal factors. So infectious disease எல்லாமே they are caused by external factors. Pathogens உனக்கு cause பண்ணும். ஆனா non infectious disease they are caused by internal factors. Like உன்னோட organ, இப்போ for example என்னோட like ஒரு பர்சனோட கிட்னி ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகல, அது ஒரு டிசீஸா? ஒரு டிஸார்டர் இல்லையா? கிட்னி ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகல, அதுக்காக நான் அவங்க பக்கத்துல போய் நின்றேன் அப்படின்னா எனக்கும் கிட்னி வந்து லைக் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாதா? கிடையாது. அது வந்து அவங்களோட இன்டர்னல், அவங்களோட பாடிக்கு உள்ள ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷனிங் நடந்துருச்சு, அதனால உனக்கு டிசீஸ் வந்து அவ்வளவுதான். அது எனக்கு பரவாது. ஸோ these are நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஓகே, ஸோ அது எதனால? இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால உனக்கு காஸ் ஆகும். லைக் மேல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கன்ஸ், ஜெனட்டிக் காசஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் இம்யூன் சிஸ்டம் டிஃபெக்ட். எக்ஸாம்பிள் என்ன? டயாபெட்டிஸ், கொரோனரி ஹார்ட் டிசீஸ், கேன்சர், காய்டர் எக்ஸெட்ரா. இது எதுவுமே உனக்கு ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு பரவாது. ஓகே, நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி அண்ட் பிளேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஓகே, நோய் வந்து இந்த டிசீஸ் வந்து எப்படி வந்து உனக்கு வந்து காஸ் பண்ண, டிசீஸ் எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, so the disease causing microbes enter the body through different means. ஓகே, ஸோ இப்போ இந்த மைக்ரோப்ஸ்னால தான் நம்மளுக்கு டிசீஸ் வருது. இந்த மைக்ரோப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாடிக்குள்ளே வரணும். ஸோ எது மூலமாக வருது? நிறைய மீன்ஸ் மூலமாக வரும். மூக்கு மூலமாக வரும், காது மூலமாக வரும், ஸ்கின் மூலமாக உள்ள போகும். ஸோ த்ரூ டிஃப்ரெண்ட் மீன்ஸ் the disease causing microbes enter the body. ஓகே, ஸோ இது மூலமாக இன்ஃபெக்ஷன் நடக்குது. அதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம உள்ள போகுது, நம்ம பாடிக்குள்ள போகுது. And infection develops when these pathogens enter the human body through contaminated air, water, food, soil, physical contact, sexual contact and through infected animals. எது மூலமா நம்ம உடம்புக்குள்ள போகுது? நீ மற்றவங்களோட கர்ச்சீஃபை யூஸ் பண்ற, இல்லை மற்றவங்கள டச் பண்ணுற, ஏதோ ஒரு கண்டாமினேட்டட் இடத்த நீ தொடுற, காற்று மூலமாக, வாட்டர் மூலமாகவோ, ஃபிசிக்கல் கான்டாக்ட் மூலமாகவோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் உனக்கு வந்து நம்ம பாடிக்குள்ளே போகுது, இன்ஃபெக்ஷன் நடக்குது. ஓகே, தே மே பி ஆர்கான் ஸ்பெசிஃபிக் ஆர் டிஷ்யூ ஸ்பெசிஃபிக் வித்தின் அவர் பாடி வேர் மைக்ரோப்ஸ் ரிசைட். ஓகே, ஸோ இந்த மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் சில மைக்ரோ ஆர்கானிசம் டிஷ்யூ ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும், ஆர்கான் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும். அதாவது இந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆர்கானை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கூட இருக்குது. சரியா? ஸோ இதுதான், இப்படி தான் ஃபர்ஸ்ட் நம்ம மைக்ரோப்ஸ் என்ன ஆகுது, நம்ம உடம்புக்குள்ளே போகுது. நெக்ஸ்ட் ரிசர்வாயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஓகே, இப்போ நோய் தொற்றாயிடுச்சு, நோய் வந்து உள்ள அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள போயிடுச்சு. இப்போ the reservoir of infection refers to the specific environment in which pathogens can thrive well and multiply without causing diseases. ஓகே, ஸோ இப்போ போய் நம்மளோட மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள போயிடுச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் இது நல்லா உள்ளே போயிட்டு நம்ம பாடிக்குள்ளே போயிட்டு அது மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஸ்பெசிஃபிக் என்வாயன்மெண்ட்டில் அந்த பேத்தோஜன்ஸ் மல்டிப்ளை ஆகி அது நல்லா செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிசர்வாயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு யூஸ்வலாக பார்த்தோன்னா இந்த தேங்கின தண்ணியெல்லாம் வந்து நீ வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், தண்ணி தேங்க விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அங்கே வந்து உனக்கு இந்த பாக்டீரியாஸ்லாம் நல்லா மல்டிப்ளை ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் த ரிசர்வாயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இப்போ இன்குபேஷன் பீரியட்னா என்ன? ஸோ த இன்டர்வல் பிட்வீன் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த டிசீஸ் இஸ் கால்ட் இன்குபேஷன் பீரியட். அதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மைக்ரோப்ஸனோட பாடிக்குள்ளே எப்பயோ என்டர் ஆயிருக்கும், ஆனால் உனக்கு டிசீஸ் வந்து டக்குன்னு வெளியில் தெரியாது. இந்த டிசீஸ் டக்குன்னு வெளியில் தெரியறதுக்கும் எப்போ உன்னோட பாடிக்குள்ளே அந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்டர் ஆயிருக்கு, இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை தான் we call it as incubation period. இது வந்து it may vary from few hours to several days. புரியுதா? இன்ஃபெக்ஷன்னா என்னது? It is the entry, development or multiplication of an infectious agent in the human body or animals. இன்ஃபெக்ஷன்னா என்ன? அதுதான் எப்படி ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் உன் பாடிக்குள்ளே என்டர் ஆகுது, எப்படி டெவலப் ஆகுது, எப்படி மல்டிப்ளை ஆகுது அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம மைக்ரோப்ஸோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம்.
ஸோ நம்மளோட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் விச் காஸ் டிசீஸ் அதை நம்ம என்ன சொல்றோம், we call it as pathogens. Okay, we call it as pathogens. Microorganisms which cause disease அதை நம்ம என்ன சொல்றோம், we call it as pathogens. ஸோ இந்த pathogens அது நம்மளுக்கு டிசீஸ் ரெண்டு விதமா உனக்கு காஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. One is tissue damage and next is toxin secretion. First tissue damage. Okay, ஸோ நிறைய pathogens என்ன பண்ணும், நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் டிஷ்யூவை தான் ஃபர்ஸ்ட் டேமேஜ் பண்ணும், இல்லைன்னா ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணும். ஓகே, ஸோ டிஷ்யூவையும் ஆர்கனையும் டேமேஜ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மொத்தமாக அந்த ஆர்கன் டேமேஜ் ஆனால் அதோட ஃபங்க்ஷனும் டேமேஜ் ஆகிடும், ஃபங்க்ஷனும் ஒழுங்காக நடக்காது இல்லையா. ஸோ யூஸ்வலாக பேத்தோஜன்ஸ் உனக்கு டிஷ்யூ டேமேஜ் பண்ணும். எக்ஸாம்பிள், பாக்டீரியம் ஆஃப் பல்மனரி டியூபர்குலோசிஸ் டேமேஜஸ் த செல்ஸ் ஆஃப் த லங்ஸ். ஓகே, லங்ஸோட செல்ஸை அஃபெக்ட் பண்ணுறது யாரு, நம்மளோட பல்மனரி டியூபர்குலோசிஸ் யூஸ்வலாக செல்ஸோட லங்ஸில் இருக்கிற செல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். And virus causing hepatitis destroys liver. Okay, so hepatitis virus வந்து உனக்கு லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணும். புரியுதா? ஸோ எக்ஸாக்டா ஸ்பெசிஃபிக்கா இந்த பாக்டீரியமோ இந்த வைரஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு டிஷ்யூவை போய் டேமேஜ் பண்ணுது. ஓகே, these pathogens cause tissue damage. சில pathogens டிஷ்யூ டேமேஜ் பண்ணாது, பட் they secrete toxins. அது சில பாய்சன்ஸ் எல்லாம் ஒரு டாக்ஸின்ஸ் அதை செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். So many pathogens secrete poisonous substance called toxins. So சில pathogens toxins secrete பண்ணும், அது என்ன பண்ணும், they cause tissue damage leading to disease. So அது tissue damage cause பண்ணும். ஓகே, டைரக்டா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் போய் உனக்கு tissue damage பண்ணாது, அந்த pathogens உனக்கு சில secretions secrete பண்ணும், அதுதான் நம்ம டாக்ஸின்ஸ்னு சொல்றோம். அந்த டாக்ஸின் என்ன பண்ணும், tissue damage பண்ணும். ஓகே, இப்போ நம்ம எப்படி வந்து we'll study about the causative organism, mode of infection, occurrence, symptoms and preventive measures of a few airborne, waterborne, vector-borne and sexually transmitted diseases. Okay, இப்போ வந்து நம்ம airborne diseases, waterborne diseasesலாம் பற்றி படிக்க போகிறோம். airborne diseasesனா எந்தெந்த டிசீஸ் உனக்கு காற்று மூலமாக பரவுது, waterborneனா எப்படி தண்ணி மூலமாக சில டிசீசஸ் பரவுது. இந்த மாதிரி airborne, waterborne, vector-borneனா சில ஆர்கானிசம் மூலமாக மீடியேட்டர் மூலமா சில டிசீசஸ் பரவுது. இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் பத்தி படிக்க போறோம். அது எப்படி, யார் இந்த டிசீசஸை காஸ் பண்றது, எப்படி அது என்டர் ஆகுது, எப்படி அந்த டிசீஸ் டெவலப் ஆகுது, அதை பத்தி படிக்க போறோம். சரியா? ஸோ ராபர்ட் கோச் அவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்றோம். ஓகே, எப்படி பேத்தோஜன்ஸ் உனக்கு டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு இவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏர்பார்ன் டிசீசஸ். ஏர்பார்ன் டிசீசஸ்னா என்ன, காற்றின் மூலம் பரவும் நோய்கள். நிறைய நோய் இந்த நேரத்தில் காற்று மூலமாக தான் நிறைய நோய் வந்து பரவிட்டு இருக்கு. யூஸ்வலாக கோல்டு வந்தாவே வந்தவங்க யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, பார்த்து தும்பு, பார்த்து இரும்பு, கர்ச்சி வச்சு தும்பு அப்படின்வாங்க. ஏன், பிகாஸ் இதெல்லாம் உனக்கு காற்று மூலமாகவே பரவும், டிசீசஸ் காற்று மூலமாகவே பரவும். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் இன்ஹேல் அட்மாஸ்பியரிக் ஏர் இல்லையா, நம்ம காற்று சுவாசிக்கிறோம். இந்த காற்றுல ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ இருந்தால் அதுவுமே நம்ம மூக்கு மூலமாக உள்ளே போயிடும். ஸோ அது மூலமாக நமக்கு டிசீஸ் வர சான்ஸ் இருக்கு. Due to continuous inhalation of contaminated air, chances for airborne microorganism to find a host are higher. ஓகேயா, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் சிலது காத்துலேயே வந்து சுற்றிட்டு இருக்கும். ஸோ நம்ம நிறைய வந்து சுவாசிக்கிறோம். ஸோ இது நம்ம பாடிக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. So most of the respiratory tract infections are acquired by inhaling air containing the pathogen that are transmitted through droplets caused by cough or sneeze, dust and spores. ஓகே, சில ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இங்கே நிறைய பேருக்கு ஆஸ்துமா, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது எல்லாமே உனக்கு இந்த ஏர்பார்ன் டிசீசஸ் மூலமாக தான், இந்த ஏர்பார்ன் மைக்ரோ ஆர்கானிசம் மூலமாக தான் அவங்களுக்கு இந்த சுவாச குழாய்க்குள்ளே போய் அது இன்ஃபெக்ட் பண்ண அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏர்பார்ன் டிசீசஸ் ஆர் காஸ்ட் பை பாக்டீரியா அண்ட் வைரஸ். ஓகே, ஸோ சில ஏர்பார்ன் டிசீசஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ பசங்களா இந்த டேபிள்லாம் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ காமன் கோல்டு, உனக்கு கோல்டு வருது பார்த்தியா, அது யார் உனக்கு காஸ் பண்ணுறது, ரைசோ வைரஸ், காசேட்டிவ் ஆர்கானிசம். எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். நீ தும்புற, ஓகே, அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து காற்றுல பரவுச்சுன்னா அந்த ட்ராப்லெட்ஸ் இன்னொருத்தவங்க சுவாசிச்சாங்கன்னா அது மூலமாக அவங்களுக்கு அந்த வைரஸ் வந்து பாடிக்குள்ளே போயிடுது. ஓகே, எதை அஃபெக்ட் பண்ணும், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், நேசல் சேம்பரை அஃபெக்ட் பண்ணும். சிம்டம்ஸ் fever, cough, running nose, sneezing and headache.
ஓகே, அதே மாதிரி தான் இன்ஃப்ளூயன்சா வைரஸ். காசேட்டிவ் ஆர்கானிசம் என்ன, மிக்சோ வைரஸ் தான் இதை காஸ் பண்ணுது. இதுவும் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். இது எந்த டிஷ்யூ ஒரு ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஓகேயா, உன்னோட நேசல் மியூக்கோசா ஃபேரிங்ஸ் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். இதுக்கான சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் என்ன, மிசில்ஸ். இந்த ஏர்பார்ன் டிசீஸை காஸ் பண்றது யாரு, ருபெல்லா வைரஸ். டிரான்ஸ்மிஷன், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், droplet infection, droplet nuclei and direct contact with the infected person. droplet infection மூலமாவும் infected personோட direct contactல இருந்தனாலும் இது வந்து உனக்கு வர சான்ஸ் இருக்கு. இது உன்னோட respiratory tract அஃபெக்ட் பண்ணும். and symptoms என்ன, eruption of small red spots or rashes in skin. ஸ்கின்ல உனக்கு ரெட் ஸ்பாட் வர நிறைய சான்ஸ் இருக்கு, காஃப் வர சான்ஸ் இருக்கு, ஸ்னீசிங் வரும், ஐ ரெட் ஆகும், and pneumonia, bronchitis வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஏர்பார்ன் டிசீசஸ், காசேட்டிவ் ஆர்கானிசம், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், டிஷ்யூ ஆர் ஆர்கன் எஃபெக்டட் அண்ட் சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் மம்ஸ், இதுவுமே ஏர்பார்ன் டிசீஸ் தான். காசேட்டிவ் ஆர்கானிசம் மிக்சோ வைரஸ் பேரோட்டிட்ஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்துக்கோங்க, இதுவும் உன்னோட அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். சிம்டம்ஸ், ஓகே, அட்லீஸ்ட் சிம்டம்ஸில் மெயின் சிம்டம்ஸ் ரெண்டாச்சும் நீ எழுதணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸை காஸ் பண்ணுற ஆர்கானிசம் என்ன, வேரிசில்லா ஜோஸ்டர் வைரஸ். ஓகே, அம்மை. ஓகே, ஸோ அம்மை நோய். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாக, அண்ட் இன்ஃபெக்டட் பர்சனோட டைரக்ட் கான்டாக்டில் இருந்தாலும் உனக்கு நிறைய வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை தான் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் உன்னோட ஸ்கின்ல நிறைய எரப்ஷன்ஸ் வரும். அண்ட் ஃபீவர் அண்ட் அன்ஈசினஸ் உனக்கு நம்ம சிக்கன் பாக்ஸ்னால வரும். ஓகே, நெக்ஸ்ட் டியூபர்குலோசிஸ். இதை காஸ் பண்ணுற ஆர்கானிசம் யூஸ்வலாக மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே சேம் தான். ஓகே, அண்ட் டிஷ்யூ ஒரு ஆர்கன் அஃபெக்டடும் யூஸ்வலாக ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் எதிர் அப்பர் ஆர் லோவராக இருக்கும். இந்த காசேட்டிவ் ஆர்கானிசம் அப்புறம் இந்த சிம்டம்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். டிப்தீரியா, காசேட்டிவ் ஆர்கானிசம், கொரேனிபாக்டீரியம் டிப்தீரியே. நெக்ஸ்ட் வூப்பிங் கஃப், இதை காஸ் பண்ணுறது பார்டிடெல்லா பெர்டியூசிஸ். ஓகே, ஸோ இதான் ஏர்போர்ன் டிசீசஸ், அதோட காசேட்டிவ் ஆர்கானிசம், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், எந்த டிஷ்யூ ஒரு ஆர்கன் எஃபெக்ட் பண்ணுது, அண்ட் வாட் ஆர் த சிம்டம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிசீசஸ் என்ன, நீர் மூலம் பரவும் நோய்கள், வாட்டர் மூலமாக உனக்கு வர டிசீசஸ். புரியுதா? ஸோ மைக்ரோப்ஸ் ப்ரெசென்ட் இந்த கண்டாமினேட்டட் வாட்டர், நீ குடிக்கிற தண்ணி வந்து கண்டாமினேட்டடாக இருக்குது, சுத்தம் ஒழுங்காக செய்யலை அப்படின்னா உனக்கு இந்த டிசீசஸ் வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, என்னென்ன டிசீசஸ்லாம் உனக்கு வாட்டர் பார்ன் டிசீசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, காலரா, டைஃபாய்டு, இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்பாட்டிட்டிஸ், போலியோமைலிட்டிஸ், டயேரியா எக்ஸெட்ரா, இதெல்லாம் தான் வாட்டர் பார்ன் டிசீசஸ். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஏர்பார்ன் டிசீசஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், காசேட்டிவ் ஆர்கானிசம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் வாட்டர் பார்ன் டிசீஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ போலியோமைலிட்டிஸ், இதை காஸ் பண்ணுற ஆர்கானிசம் என்ன, போலியோ வைரஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பாருங்கள், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ஸ்பியூட்டம் டிஸ்சார்ஜ். ஓகே, அதாவது நீ துப்புற அந்த நம்மளுக்கு கோல் வந்துச்சுன்னா நம்ம துப்புவும் பார்த்தீங்களா வெளியில், அந்த ஸ்பியூட்டம் மூலமாக, அதாவது ஸ்பியூட்டம்னு சொல்லுவோம், அந்த ஸ்பியூட்டம் மூலமாகவும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து என்னாகும், டிசீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, செக்ரீஷன் ஃப்ரம் நோஸ், த்ரோட், கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட், மில்க் மூலமாக உனக்கு இது டிரான்ஸ்மிட் ஆகும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும். சிம்டம்ஸ் பேரலிசிஸ் ஆஃப் லிம்ஸ், எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அது கூட உனக்கு சொல்லியிருக்காங்க, என்னென்ன வேக்சின் கூட சொல்லியிருக்காங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ். ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் தான் உனக்கு காஸ் பண்ணுது த்ரூ கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் ஓரல் ரூட். லிவர் இன்ஃப்ளமேட் ஆகும், லிவர் வீங்கிடும். அண்ட் சிம்டம்ஸ் என்ன, நாசியா, வாமிட்டிங் சென்சேஷன், அனோரெக்சியா, அக்யூட் ஃபீவர், மஞ்சக்காமாலை, இதெல்லாம் உனக்கு வரும். ப்ரிவெண்ட் எப்படி பண்ணுறது, யூஸ்வலாக தண்ணியை நம்ம சுத்திகரித்து தண்ணியை குடிக்கணும், ரொம்ப க்ளீன் வாட்டரை தான் குடிக்கணும், ஏன்னா இது மூலமாகவே நம்மளுக்கு நிறைய டிசீஸ் வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அக்யூட் டயேரியா காஸ் பண்ணுறது ரோட்டா வைரஸ், சேம் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். இது உன்னை எங்கே அஃபெக்ட் பண்ணும், இன்டெஸ்டின் அஃபெக்ட் பண்ணும். சிம்டம்ஸ் வாமிட்டிங், ஃபீவர், வாட்டரி ஸ்டூல்ஸ் வித் மியூக்கஸ். அண்ட் ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன, ப்ராப்பர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன். ஓகே, நெக்ஸ்ட் காலரா, இதை காஸ் பண்ணது விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு ஆர்கானிசம். சேம் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், எங்கே அஃபெக்ட் பண்ணுது, இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அஃபெக்ட் பண்ணுது. சிம்டம்ஸ் என்ன, அக்யூட் டயேரியா வித் ரைஸ், வாட்டரி ஸ்டூல்ஸ், வாமிட்டிங், மஸ்குலர் கிராம்ஸ், நாசியா, டீஹைட்ரேஷன். என்னென்ன பண்ணணும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, ஹைஜீனிக் சானிட்டரி கண்டிஷன், இன்டேக் ஆஃப் ஓரல் ரீஹைட்ரேட்டட் சொல்யூஷன் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு டைஃபாய்டு.
ஓகே, ஆர் யார் காஸ் பண்ணுறது? சால்மோனெல்லா டைஃபி. ஓகே, ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் வித் ஃபீசஸ் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன், ஸ்மால் இன்டெஸ்டின் அஃபெக்ட் பண்ணும். தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் அண்ட் நீ வந்து யூஸ்வலாக தீஸ் ஆர் த மெஷர்ஸ் டு ப்ரிவென்ட் த டிசீஸ். நெக்ஸ்ட் வெக்டார் பார்ன் டிசீஸ். ஓகேயா? ஸோ வெக்டார் பார்ன் டிசீசஸில் வெக்டார்னா என்ன மேம்? ஸோ வெக்டார் அப்படின்னா இட் இஸ் அன் ஏஜென்ட் தட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இன்டர்மீடியட் கேரியர் ஆஃப் த பேத்தோஜன். இப்போ ஏர்போர்ன் டிசீஸ், வாட்டர் பார்ன் டிசீஸில் வாட்டர் ஆர் ஏர் தான் என்ன பண்ணும், உனக்கு வந்து இந்த பேத்தோஜனை ஒரு ஹோஸ்ட்லேருந்து இன்னொரு ஹோஸ்ட்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் வெக்டார் அப்படின்றது ஒரு கேரியர். இந்த பேத்தோஜனை கேரி பண்ணுற ஒரு ஆர்கானிசம் தான் நம்ம வெக்டார்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ மெனி இன்செக்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆக்ட் அஸ் வெக்டர்ஸ். ஸோ டிசீசஸ் டிரான்ஸ்மிட்டட் பை வெக்டார்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வெக்டார் பார்ன் டிசீசஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெக்டார் என்ன பண்ணும்? இன்ஃபெக்டட் பர்சன்ல இருந்து அந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமை அவங்ககிட்ட இருந்து எடுத்து இன்னொரு நான் இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். ஓகே, இதான் நம்மளோட வெக்டாரோட வேலை. ஸோ சம் ஆஃப் த இன்செக்ட் வெக்டார் பார்ன் டிசீசஸ் ஆர், என்னென்ன வெக்டார் பார்ன் டிசீசஸ் இருக்கு? மலேரியா, ஃபிலேரியா, சிக்கன் குனியா, டெங்கு. அண்ட் டிசீசஸ் விச் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அனிமல்ஸ் ஆர் பேர்ட் ஃப்ளூ, ஸ்வைன் ஃப்ளூ. இது எல்லாமே என்னது? உனக்கு வெக்டார் பார்ன் டிசீஸ். ஒவ்வொரு வெக்டார் பார்ன் டிசீஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிசீஸ் என்ன? மலேரியா. ஓகே, ஸோ மலேரியா தான் இட் இஸ் கண்டினியூஸ் டு பி ஒன் ஆஃப் த மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இந்தியாவில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மலேரியாவால் அஃபெக்ட் பண்ணுவாங்க. இதை காஸ் பண்ணுற புரோட்டோசோவன் பாரசைட் யார்? பிளாஸ்மோடியம். பசங்களா, இந்த மலேரியாவை காஸ் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசம் என்ன அப்படின்னு கேட்டால் பிளாஸ்மோடியம் அப்படின்னு எழுதணும். புரியுதா? ஆனால் இந்த பிளாஸ்மோடியமை ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து இன்னொரு இன்ஃபெக்டட் பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த கேரியர் வெக்டார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மஸ்கிட்டோ. ஓகேயா? ஸோ மலேரியா வந்து உனக்கு கொசுவால் வர்றது இல்லை. ஆனால் கொசு வந்து இந்த என்ன பண்ணுது? மலேரியாவை ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு எடுத்துட்டு போகுது. சரியா? ஸோ மலேரியாவை காஸ் பண்ணுற ஆர்கானிசம் இஸ் பிளாஸ்மோடியம். ஆனால் மலேரியாவை கேரி பண்ணுறது யாரு? நம்மளோட மஸ்கிட்டோ. அதுவும் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் மஸ்கிட்டோ என்னன்னு சொல்கிறேன். ஸோ பிளாஸ்மோடியம்லேயும் உனக்கு நிறைய ஸ்பீஷிஸ் இருக்குது. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, ஃபால்சிபேரம் அண்ட் ஓவேலியா. இது எல்லாமே உனக்கு மலேரியா காஸ் பண்ணும். ஓகே, ஆனால் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் இந்த ஸ்பீஷீஸால் காஸ் பண்ணுற மலேரியா தான் யூஸ்வலாக ரொம்ப டெட்லியாக இருக்கும். அது வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷியஸாக இருக்கிறதுனால சில நேரத்தில் அந்த ஆளுங்க செத்து கூட போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் அரௌண்ட் ஒவ்வொரு வருஷமே 300 மில்லியன் பீப்புள் வந்து மலேரியாவால் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ நான் சொன்னேன்ல, எந்த மஸ்கிட்டோ வந்து இந்த பேத்தோஜனை கேரி பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அனஃபிலஸ், ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ. அனஃபிலஸ்ன்றது ஒரு மஸ்கிட்டோட ஸ்பீஷிஸ். ஸ்பெசிஃபிக்காக ஃபீமேல் அனஃபிலோ மஸ்கிட்டோ தான் என்ன பண்ணும்? அந்த இன்ஃபெக்டட் பர்சனோட பிளட்டை போய் இது வந்து என்ன பண்ணும்? இது வந்து போய் கடிக்குமா? ஸோ அந்த இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து அந்த பிளட்டை இது உறிஞ்சி என்ன பண்ணும்? இது அதோட பாடியில் இந்த பிளட்டை உறிஞ்சிக்கும். ஸோ இந்த பிளாஸ்மோடியம் இந்த மஸ்கிட்டோ பாடியில் இருக்கு. ஓகே ஓகே, a person affected by malaria will show symptoms of headache, nausea, muscular pain, chillness and shivering followed by rapid rise in temperature. ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து பிளட்டை உரியிறப்ப அந்த பேத்தோஜனையும் உறிஞ்சிக்குது. அது இன்னொரு பர்சன் கிட்ட போய் கடிக்கிறப்ப அங்கே போய் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுது. ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் ஆஃப் மலேரியா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ சில நேரத்தில் ஃபீவரோடு சேர்த்து நிறைய உனக்கு ஸ்வெட்டும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ குயினைன் ட்ரக்ஸ், ஓகே, குயினைன் ட்ரக்ஸ் நீ வந்து எடுத்தனா நீ வந்து இந்த மலேரியா பாரசைட், அதாவது இந்த பிளாஸ்மோடியம் டெவலப்பிங் ஸ்டேஜை நீ வந்து என்ன பண்ணலாம்? நீ வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ சார் ரொனால்ட் ராஸ் இவர் தான் என்ன பண்ணாரு? அவர் மலேரியாவை பற்றி படிக்க ஆரம்பித்தார். ஓகே, அவர் 25 இயர்ஸ் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் ஒர்க் பண்ணார். அவர் இந்த மலேரியல் ஸ்டேஜஸ் ஒவ்வொரு இந்த பிளாஸ்மோடியம் எப்படி இந்த மலேரியாவை காஸ் பண்ணுது அப்படின்றத படிக்க ஆரம்பித்து அவர் எப்படி வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி இதை வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஓகே, ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார் மலேரியா வந்து மஸ்கிட்டோவால் வரல, மஸ்கிட்டோ அது ஜஸ்ட் டிரான்ஸ்மிட் தான் பண்ணுது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாரு. அதனால he received a Nobel Prize also. ஓகே, ஸோ இதுதான் மலேரியா பற்றி. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற நெக்ஸ்ட் டிசீஸ் என்ன? சிக்கன் குனியா. எப்படி மலேரியா உனக்கு கொசுவால் டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதே மாதிரி சிக்கன் குனியாவும் இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து இன்னொரு நான் இன்ஃபெக்டட் பர்சனுக்கு இந்த ஒரு டிசீஸ் வந்து
நம்மளோட கொசு தான் வந்து வெக்டாரா இருக்கு. பட் இங்க வந்து அந்த பேத்தோஜன் வந்து வேற. ஓகே, சிக்கன்குனியா இஸ் காஸ்ட் பை வைரஸ். அங்க மலேரியா இஸ் காஸ்ட் பை அ புரோட்டோசோவல் பாரசைட். இங்க வந்து சிக்கன்குனியா இஸ் காஸ்ட் பை வைரஸ். ஓகே, ஆனா எதனால வருது? எய்ட்ஸ் ஈஜிப்டி மஸ்கிட்டோனால. அங்க அனஃபிலஸ் மஸ்கிட்டோ, ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ, ஆனா எய்ட்ஸ் ஈஜிப்டி மஸ்கிட்டோனால தான் உனக்கு சிக்கன்குனியா வருது. ஓகே, இதனால உனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சிவியர் பர்சிஸ்டன்ட் ஜாயின்ட் பெயின் வரும், பாடி ரேஷஸ் வரும், ஹெட்ஏக் வரும், ஃபீவர் வரும். ஓகே, ஜாயின்ட் பெயின் கொஞ்ச நாள் வந்துட்டு போனால் அது நார்மல், பட் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அது சிக்கன்குனியானால தான். ஓகே, இன்குபேஷன் பீரியட் நான் சொன்னல, பேத்தோஜன் என்டர் ஆயிடுச்சு, பட் சிம்டம் வெளியில் காமிக்கிற ஈவெண்ட், இந்த 2 ஈவெண்ட்க்கும் நடுவில் இருக்கிற பீரியட் தான் இன்குபேஷன் பீரியட். ஸோ சிக்கன்குனியாக்கு இன்குபேஷன் பீரியட் வந்து யூஸ்வலி 2 to 12 days. என்னதான் இன்ஃபெக்ஷன் வந்திருந்தாலுமே சிம்டம்ஸ் வெளியில் காமிக்கிறதுக்கு 12 நாள் ஆகுமா. ஸோ சில்னஸ், ஹை ஃபீவர், வாமிட்டிங், நாசியா, ஹெட்ஏக், பர்சிஸ்டன்ட் ஜாயின்ட் பெயின் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங், இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் சிக்கன்குனியா. ஓகே, ஜாயின்ட்ஸ் இன்ஃப்ளேம் ஆகி பர்சன் ஃபைண்ட்ஸ் இட் டிஃபிகல்ட் டு வாக். ஜாயின்ட் பெயின் வந்து ஜாயிண்ட்ல நல்லா வீக்கமாகி உங்களுக்கு நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஸோ பேராசிட்டமால் தான் யூஸ்வலாக வந்து கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபீவரையுமே அந்த பெயினையும் கம்மி பண்ணுறதுக்கு அவங்க பேராசிட்டமால் தான் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெக்டார் பார்ன் டிசீஸ் என்ன, டெங்கு. இதுவும் உனக்கு மஸ்கிட்டோ தான் டிரான்ஸ்மிட்டர் வெக்டார். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிரேக் போன் ஃபீவர். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, டியூ டு த காஸ் ஆஃப் இன்டென்ஸ் ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயின். டெங்கு வந்தால் ஜாயிண்ட் பெயினும் மசில் பெயினும் பயங்கரமாக இருக்கும். ஓகே, இதுவுமே உனக்கு இட் இஸ் காஸ்ட் பை அ வைரஸ், ஆனால் டிரான்ஸ்மிட்டட் பை எய்ட்ஸ் ஈஜிப்டி மஸ்கிட்டோ. புரியுதா? ஸோ இன்குபேஷன் வந்து பீரியட் வந்து 5 to 6 days. ஸோ சிம்டம்ஸ் ஹை ஃபீவர், சிவியர் ஹெட்ஏக், மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின், ரேஷஸ், ஹீமோரேஜ், பிளட் நிறைய ஃப்ளோ ஆகுதுன்னா ஹீமோரேஜ், ஃபால் இன் பிளட் பிளேட்லெட் கவுண்ட், இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ். வாமிட் வரும், அப்டமினல் பெயின் வரும், அதே மாதிரி ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஸ்கின்ல வந்து நிறைய மைன்யூட் ஸ்பாட்ஸ் இருக்கும், அதுலேருந்து ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். ஓகே, இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு வைரஸ், டெங்கு டிசீஸ். இங்கேயுமே உனக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு வி யூஸ் பேராசிட்டமால். ஓகே, நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய ஃப்ளூயிட் இன்டேக் எடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம நிறைய டைமில் தமிழ்நாட்டில் யூஸ்வலாக உனக்கு நிலவேம்பு கசாயம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கூல்லலாம் கூட சப்ளை பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி குட் ரெமெடி. எதுக்கு? ஃபார் டெங்கு. ஓகே, ஸோ அது என்ன பண்ணும், யூஸ்வலாக வந்து பிளட் பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகும் டெங்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, இது என்ன பண்ணும், இட் இஸ் நோன் டு இன்க்ரீஸ் த பிளட் பிளேட்லெட் கவுண்ட். புரியுதா? அதனால தான் நிலவேம்பு கசாயம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபிலேரியா நெக்ஸ்ட் டிசீஸ் பார்த்தோன்னா ஃபிலேரியாசிஸ். ஸோ இந்த டிசீஸ் ஓகே, இது வந்து இந்தியாவில் ரொம்ப வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கிற ஒரு டிசீஸ். யானைக்கால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம தமிழில் சொல்லணும்னா. இந்த டிசீஸை காஸ் பண்ணுற அந்த பேத்தோஜன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வுக்கரேரியா பேன்க்ராஃப்டி. ஓகே, இது ஒரு வார்ம். ஓகே, ஸோ யூஸ்வலாக பார்த்தோன்னா இந்த ரொம்ப லைக் அன்க்ளீன் அன்ஹைஜீனிக்கான இடத்துல வந்து உனக்கு இந்த டிசீஸ் வர்றது வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ நீங்கள் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து தண்ணி ஒழுங்காக தண்ணி பிரச்சனை இருக்குது, கண்டாமினேட்டட் வாட்டர்லாம் ஊருக்குள்ளே வருது, அதில் வந்து நம்ம ஆளுங்களாம் வந்து நடந்து போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டிசீஸ் வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ த அடல்ட் worms ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஆஃப் மேன். ஓகே, ஸோ இந்த வுக்கரேரியா பேன்க்ராஃப்டி நம்ம ஹியூமன் பாடியில் எங்கே இருக்கும்னு பார்த்தோன்னா நம்மளோட லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் தான் இருக்கும். இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஓகே, ஸோ இதுவுமே வந்து மஸ்கிட்டோ மூலமா தான் உனக்கு என்ன ஆகுது, இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகே, ஸோ நம்மளோட உடம்புல லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்ல இது இந்த வார்ம் வந்து இருக்கு. பட் இது வந்து கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ மூலமா இது ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இன்குபேஷன் பீரியட் பார்த்தோன்னா 8 to 16 months. ஸோ பசங்களா எல்லா வெக்டார் பார்ன் டிசீஸ்க்குமே இந்த இன்குபேஷன் பீரியட் வந்து நோட் பண்ணி வச்சு படிங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா acute infection, fever and inflammation in lymph glands. Okay, so கால்லாம் வந்து நல்லா கனத்து போயிருக்கும். Okay, in chronic infection, acute infectionனா கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். இதே chronic infection ரொம்ப நாள் வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மெயின் ஃபீச்சர் பார்த்தோன்னா எலிஃபேண்டியாசிஸ் which affects the legs, scrotum and the
which affects the legs, scrotum and the arms. Okay, so ரொம்ப நாள் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கால்லாம் வந்து நல்லா தடிமனமா ஆயிடும். ஓகே, யானைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எலிஃபேண்டியாசிஸ் இஸ் திஸ். ஓகே, ஸோ மஸ்கிட்டோஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். அதனால தான் உங்க ஊர்லயுமே கூட ஈவன் ரீசெண்டா நான் வீட்டுக்கு போயிருந்தப்ப கூட நகராட்சியில இருந்து வருவாங்க. என்னது, இந்த மாதிரி உங்க வீடு எப்படி இருக்கு, நீங்க கிளீனா வச்சிருக்கீங்களா, ஏதாச்சும் டிசீஸ் வந்து இருக்கா, இந்த மாதிரி வந்து அடிக்கடி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோட மக்கள் வந்து சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பப்ப வந்து செக் பண்ணிட்டு போவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி அவங்க ஏதாச்சும் அட்வைஸ் கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி தண்ணி தேங்க விடாதீங்க, டயர் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காதீங்க, பழைய பிளாஸ்டிக்ஸ்லாம் தண்ணி தேங்க விடாதீங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஏன் அந்த மாதிரி அந்த இடத்துல தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே வந்து இந்த வெக்டார்ஸ்லாம் அங்க வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால டிசீசஸ் நிறைய வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம மழை பெஞ்சாலுமே கூட கரெக்டா எல்லா தண்ணியும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ண நம்ம வந்து பாசிபிளா என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிடணும். ஸோ தண்ணி தேங்க ஆரம்பிச்சிச்சுனாவே இந்த மழை காலத்துல டிசீசஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் பசங்களா தண்ணி தேங்க விடாம பார்த்துக்கணும், நிறைய ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ்லாம் எடுக்கணும். ஸோ மஸ்கிட்டோஸ் தான் நீ பார்த்த இவ்வளோ டிசீசஸ்ல நம்ம பார்த்தப்ப மஸ்கிட்டோஸ் தான் இந்த டிசீசஸ் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு ரொம்ப ஒரு மெயின் வெக்டரா இருக்கு. ஸோ இந்த மஸ்கிட்டோஸை கண்ட்ரோல் பண்ணாவே பாதி டிசீசஸ் உனக்கு வராம இருக்கும். அதனால தான் உனக்கு ஊர்ல எல்லாம் வந்து நகராட்சியில வந்து இந்த கொசு மருந்து விடுவாங்க, வீட்டுக்குலாம் வந்து கொசு மருந்துலாம் அடிச்சுட்டு போவாங்க இல்லையா. எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க, உங்க வீட்டுக்கும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் மஸ்கிட்டோ, என்னது ப்ரிவென்ஷன் ஆஃப் மஸ்கிட்டோ இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா. ஓகே, ஸோ மஸ்கிட்டோ நெட் போடணும், மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் போடணும், மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் யூஸ் பண்ணணும், ஆயின்மெண்ட் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதனால தான் கொசு வந்து ரொம்ப கெட்டது அப்படின்வாங்க. ஏன்னா அது கடிக்கிறது கூட உனக்கு வலிக்காதுடா, பட் ஆனால் அதனால உனக்கு காஸ் பண்ணுற டிசீஸ்னால நீ தேவையில்லாமல் அந்த டிசீஸ் வந்து இல்னஸ் வந்து தேவையில்லாமல் நம்ம ஏன் வந்து அவ்வளோ பிரச்சனை எடுத்துக்கணும். ஸோ அதனால வி ஷுட் டேக் ப்ரிகாஷன்ஸ். மஸ்கிட்டோ நெட் போட்டு படுங்க. ஸோ அதே மாதிரி எலிமினேஷன் ஆஃப் ப்ரீடிங் பிளேசஸ் பை ப்ரொவைடிங் அடிக்குவேட் சானிடேஷன், அண்டர்கிரவுண்ட் வேஸ்ட் வாட்டர் டிஸ்போசல் சிஸ்டம் அண்ட் ட்ரைனேஜ் ஆஃப் ஸ்டாக்னன்ட் வாட்டர். நான் சொன்ன மாதிரி வாட்டர் தேங்க விடக்கூடாது, ப்ராப்பரா தண்ணி வேஸ்ட் கண்டாமினேட்டட் வாட்டர்லாம் ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மெஷர்ஸ் எடுத்தாவே பாதி டிசீசஸை நம்ம வந்து தடுக்கலாம். அதனால தான் சொல்றாங்க சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா, ஸோ கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் இன் எனி அன்கவர்ட் கண்டெய்னர் சச் அஸ் வாட்டர் டேங்க், பாட்ஸ், ஃப்ளவர் பாட்ஸ், டிஸ்கார்டட் டயர் ஷுட் பி அவாய்டட். ஏன் இந்த டயர்ல ஓப்பன் பண்ண ட்ரம்மு தண்ணி இருக்கிற இடம்லாம் வந்து நீ க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா அங்க வந்து மஸ்கிட்டோஸ் வந்து ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் மஸ்கிட்டோஸ் தவிர்க்கணும்னா இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்ட்ரோல் ஆஃப் மஸ்கிட்டோ லார்வா பை ஸ்ப்ரேயிங் ஆயில் ஆன் ஸ்டாக்னேட்டட் வாட்டர் பாடிஸ். ஓகே, ஸ்டாக்னேட்டட் வாட்டர் பாடியில மேல ஆயில் ஸ்ப்ரே பண்ணோம்னா அங்கேயுமே மஸ்கிட்டோ வந்து வளராது. அடல்ட் மஸ்கிட்டோஸ் கேன் பி கில்டு பை ஸ்ப்ரேயிங் இன்செக்டிசைட்ஸ். அதே மாதிரி கொசு மருந்து அடிச்சு நம்ம என்ன பண்ணலாம், மஸ்கிட்டோஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஆஃப் சிட்ரோனெல்லா ஆயில் ஆர் யூக்கலிப்டஸ் ஆயில் ஆன் த எக்ஸ்போஸ்ட் ஸ்கின். நம்ம ஸ்கின்லயுமே நம்ம மஸ்கிட்டோஸ் கடிக்காம இருக்கணும்னா நம்ம வந்து யூக்கலிப்டஸ் ஆயில்லாம் நம்ம தடவணும்னா யூஸ்வலா மஸ்கிட்டோ பைட் நம்மளுக்கு வந்து அவ்வளவா இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிசீசஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸ். ஓகே, ஸோ ஏர்போர்ன் டிசீசஸ் பார்த்தோம், வாட்டர்போர்ன் டிசீசஸ் பார்த்தோம், வெக்டார்போர்ன் டிசீசஸ் பார்த்தோம். அடுத்து என்னடா பசங்களா, டிசீசஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸ். ஓகே, சில அனிமல்ஸ் மூலமாவுமே என்ன ஆகும், உனக்கு டிசீசஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, பன்றி காய்ச்சல். ஓகே, ஸோ மேம் இது என்ன மேம், பன்றி தான் வந்து டிசீஸ், பன்றி வந்து ஒரு வெக்டாரா இருக்குமா? ஆமா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் பிக்ஸ். ஓகே, இந்த ஸ்வைன் ஃப்ளூ இட் வந்து பன்றியில இருந்து தான் உனக்கு வந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஆனா யாரு இந்த டிசீஸை காஸ்ட் பை a virus that affects pigs and has started infecting humans. ஆரம்பத்துல இது பன்றியை தான் வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் வந்து அது ஹியூமன்ஸ்க்குமே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. the virus spreads through air, it affects the respiratory system. ஓகே, ஸோ இங்க மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வெக்டாரா, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அதாவது வெக்டாரா இங்க இல்ல. ஸோ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த வைரஸ் வந்து அனிமல்ஸ் அஃபெக்ட் பண்ணுச்சு, அந்த பிக்ஸ் மூலமா ஹியூமன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகுது. like vector. Okay, almost தான். Okay, next influenza virus H1N1. Okay, இது it is transmitted from person to person by inhalation or ingestion of droplets containing virus from people sneezing or coughing. Okay, normal cold. Okay, influenza வந்து யூசுவலா வந்து இந்த cold sneeze மூலமாவும் cough மூலமாவும் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, இது உனக்கு person to person ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ டிசீசஸ் transmitted by animals. நம்மள ஒரு அனிமல் தானே. ஓகே, ஃபீவர், காஃப், நேசல் செக்ரேஷன், ஃபெட்டிக், ஹெட் ஏக், சோர் த்ரோட், ரேஷஸ் இந்த பாடி, இது எல்லாமே சிம்டம்ஸ். ஓகே,
ஸோ எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது மேம்? எனக்கு இந்த டிசீசஸ்லாம் வேணாம், நான் வந்து ஆரோக்கியமாக என்னோட வாழ்க்கையை வாழணும், எனக்கு இந்த தேவையில்லாமல் இந்த நோயெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு டேக் ப்ராப்பர் ப்ரிவென்ஷன் மெஷர். ஓகேயா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நேசல் ஸ்ப்ரே வேக்சின் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கான்டாக்டில் இல்லாமல் இருங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய தண்ணி குடிங்க. ஓகே, நான் கூட வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஓகே, தண்ணி குடிக்கணும்னு சொன்னோடனே நானும் தண்ணி குடிச்சிக்கிறேன். So water is important. Okay, ஏன்னா டீஹைட்ரேஷன் உனக்கு வந்து தடுக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, அப்பதான் வந்து நம்ம பாடிக்கு இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா வரும். ஓகே, ஆல்வேஸ் வாஷ் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் குட் ஹைஜீன். அதே மாதிரி பசங்களா எல்லாரும் வந்து அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, போய் கை கழுவிட்டு சாப்பிடுன்னு ஏன் சொல்றாங்க? நம்ம இவ்வளோ ஏமா சும்மா போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப புரியுதா? கை கழுவிட்டு சாப்பிடுன்னு ஏன் சொல்றாங்கன்னா கை மூலமா நிறைய ஜெர்ம்ஸ் நீ எங்கெங்கயோ போய் தொட்டிருப்ப இல்லையா? நீங்க காலையில இருந்து சும்மாவா இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடுற, வேற பாட்டில தொடுற, பெஞ்ச் தொடுற, கிளாஸ் ரூம்ல என்னென்னத்தையும் தொடுற, வெளியில இங்க பேக் பிடிக்கிறீங்க, இந்த எல்லா இடத்துலயுமே மைக்ரோப்ஸ் இருக்க நிறைய சான்சஸ் இருக்கா? ஸோ நீங்க அதை தொடுறப்ப அந்த மைக்ரோப்ஸ் உன்னோட கையில இருக்கு. ஸோ இந்த மைக்ரோப்ஸ் இருக்கிற கையில நீ வாஷ் பண்ணாம சாப்பிட ஆரம்பிச்சனா என்ன ஆகும்? அந்த மைக்ரோப்ஸ்க்கு நீ டைரக்ட் என்ட்ரி உன்னோட பாடிக்குள்ள ஈஸியா கொடுக்குற. ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும், ப்ராப்பரா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, நல்லா கை கழுவுங்க. கை கழுவுறதுக்கும் தேர் ஆர் சம் மெத்தட்ஸ் இல்லையா? அது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா வந்து 1 minute 2 minute வந்து எதுவும் ஆயிடாது. கொஞ்ச நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்து கை கழுவிட்டு ஒரு சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் மூலமா கை கழுவிட்டு அண்ட் தென் வைப் இட் வித் கிளீன் டவல், அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீ வந்து டெய்லியும் இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு ஹைஜீனிக் ஹேபிட்டை நீ ஃபாலோ பண்ணாவே போதும், நீ நிறைய டிசீஸ்ல இருந்து தப்பிக்கலாம். ஓகேயா? ஸோ இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ணணும், நான் வந்து மேம் நான் நீங்க சொல்றதை ஃபாலோ பண்றேன், டெய்லியும் நான் வந்து கை கழுவிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசிஷன் எடுக்கணும். ஓகேயா? So these are some of the control measures. So swine flu first வந்து 2009 தான் பார்த்தாங்க, affected millions of people. Then June 2009 it was declared a pandemic. Already சொன்ன pandemic na என்ன, it affects a lot of people in a geographical area இல்லையா? So in 2015 India reportedly had over 31,000 people infected and 1,900 deaths. Okay, next avian influenza, பறவைகளின் மூலம் பரவும் இன்ஃப்ளூயன்சா, பறவை காய்ச்சல். ஓகே, ஸோ ஏவியன் இன்ஃப்ளூயன்சா வந்து இது ஒரு கண்டேஜியஸ் பேர்ட் டிசீஸ். கண்டேஜியஸ்னாவும் கம்யூனிகபிள் டிசீசஸ் தான். ஓகே, ஏவியன் டிசீஸ் வந்து ஒரு கண்டேஜியஸ் பேர்ட் டிசீஸ். இதை காஸ் பண்ணது என்னது, ஒரு வைரஸ் தான். ஓகே, பேர்ட்ஸ் தான் இதை வந்து கேரி பண்ணி இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்சா வைரஸை வந்து என்ன பண்ணும், இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகே, யாருக்கு, நம்ம போல்ட்ரி, சிக்கன்ஸ், டர்க்கிஸ், டக்குக்கெலாம் இது டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதை காஸ் பண்ணுறது என்ன வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H5N1. ஓகே, இன்குபேஷன் பீரியட் பாருங்க 2 to 7 days. People who have close contact with infected birds or surfaces that have been contaminated by the bird secretion from mouth or droppings transmit this disease. Okay, so பறவை காய்ச்சல்லாம் வந்தா யூசுவலா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பறவை காய்ச்சல் பரவுது அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த போல்ட்ரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட வந்து நிறுத்திடுவாங்க. ஏன்னா இந்த போல்ட்ரி மூலமா அதோட செக்ரீஷன்ஸோ அதோட எந்த ஒரு டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கிற பொருளுங்க வந்து நீங்க வந்து தொட்டிங்கன்னா அது மூலமா உனக்கு வைரஸ் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் பறவை காய்ச்சல் அப்ப மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஒன்ட் ப்ரிஃபர் திஸ் போல்ட்ரி ஐட்டம்ஸ். ஓகேயா? ஏன்னா இந்த வைரஸ் வராம இருக்க தடுக்கிறதுக்கு. சரியா? ஸோ ஃபீவர், கஃப், சோர் த்ரோட், ரன்னிங் நோஸ், மசில் அண்ட் பாடி ஏக், ஃபேட்டிக், headache, redness of eyes, difficulty in breathing, இதெல்லாம் symptoms of this disease. Okay, so பாருங்க, poultry flu அது வைரஸ் தான் காஸ் பண்ணுது. அந்த வைரஸ் வந்து நம்ம பேர்ட்ஸ்ல இருந்து அனிமல்ஸ்க்கு வருது, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வருது. இவங்க மூலமா ஸ்னீசிங் மூலமாவோ காஃபிங் மூலமாவோ மற்றவங்களுக்கு இது அப்படியே பரவிடுது. அதனால தான் we should be very very careful. ஓகேயா? ஸோ எப்படி இதை நம்ம தடுக்கலாம்? அவாய்டிங் ஓப்பன் ஏர் மார்க்கெட்ஸ். ஓகே, ஓப்பன் ஏர் மார்க்கெட்ஸ் எல்லாம் தவிர்க்கலாம். அதே மாதிரி அவாய்டிங் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ் ஆர் கன்சப்ஷன் ஆஃப் இன்ஃபெக்டட் போல்ட்ரி. அதனால நிறைய பேர் அந்த டைம்லலாம் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டாங்க. அண்ட் ப்ராப்பர் கிளீனிங் அண்ட் குக்கிங் ஆஃப் poultry. ஓகே, ஸோ ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா ஃபர்ஸ்ட் 1996 தான் பார்த்தாங்க. சவுதர்ன் சைனா, ஹாங்காங்ல தான் கண்டுபிடிச்சாங்க. அது ஹியூமன்ஸ்ல 1997 தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் இஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், பாலியல் பரவுதல் நோய்கள். ஓகே, ஸோ ஒரு பார்ட்னர், ஓகே, ஸோ ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட செக்ஷுவலி when they are in contact with each other, அப்ப கூட there are some diseases which can be transmitted. புரியுதா? என்னென்ன sexually transmitted disease பார்த்தனா எய்ட்ஸ், ஓகே, எய்ட்ஸ், gonorrhea, genital warts, genital herpes and syphilis, இதெல்லாமே examples of sexually transmitted diseases. ஸோ இது எல்லாமே நீங்க எக்ஸாம்பிள்ஸ்க்கு எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் பத்தி பார்க்கணும்னா எய்ட்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். பசங்களா 1 மார்க்குக்கு கேட்பாங்க, ஸோ நல்லா நோட் பண்ணி வைங்க. அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இதை காஸ் பண்றது யாரு? ரெட்ரோ வைரஸ். ஓகே, முழுசா பார்த்தோம்னா HIV எய்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். இந்த எய்ட்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா மொத்தமா உன்னோட இம்யூன் சிஸ்டமே என்ன ஆகும்? damage ஆயிடும். ஓகே, so the virus attacks the white blood cells or lymphocytes. ஓகே, இந்த வைரஸ் வந்து உன்னோட white blood cells, அதான உன்னோட டிஃபென்ஸ் சிஸ்டம், டிஃபென்ஸ் மெக்கானிசம்கான மெயின் செல்ஸ் என்னது? நம்மளோட லிம்போசைட்ஸ் தான், ஒயிட் பிளட் செல்ஸ் தான். அதையும் அஃபெக்ட் பண்ணுது யாரு? நம்மளோட HIV வைரஸ். அதனால ஹோல் பாடியுமே உனக்கு வீக் ஆயிடுது, இம்யூனிட்டி கம்மி ஆயிடுது. அது மூலமா உனக்கு மற்ற டிசீசஸ்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்துடுது. புரியுதா? ஸோ it is transmitted through sexual contact. Okay, blood contact. Okay, இந்த அருவி படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உனக்கு நல்லாவே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஓகே, செக்ஷுவல் கான்டாக்ட், பிளட் கான்டாக்ட். சில நேரத்தில் எய்ட்ஸ் சில பேருக்கு இருக்கான்னு கூட தெரியாது, ஆனால் அவங்க கிட்ட இருந்து இன்ஜெக்டட் நீடில்ஸ் மூலமாக அதே நீடில் சிரஞ்சை யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு போட்டால் கூட பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகி எய்ட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா, மெட்டர்னல் ஃபீட்டல், அம்மாக்கு இருந்தா குழந்தைக்கு வயிறுல இருக்கிற குழந்தைக்கு கூட வர சான்ஸ் இருக்கு. ஓகே, வெயிட் லாஸ், ப்ரொலாங்டு ஃபீவர், ஸ்வெட்டிங் அட் நைட், கிரானிக் டயரியா ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் ஆஃப் எய்ட்ஸ் வைரஸ். புரியுதா? ஸோ எப்படி ப்ரிவென்ட் பண்றது? இந்த சிரஞ்செல்லாம் டக்கு டக்குன்னு டிஸ்போசபிள் பண்ணிடணும். ஓகே, புது சிரஞ்சு தான் எப்பயுமே வந்து யூஸ் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும். ப்ரொடெக்டட் அண்ட் சேஃப் செக்ஷுவல் கான்டாக்ட், ஸ்கிரீனிங் ஆஃப் பிளட் பிஃபோர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றதுக்கு முன்னாடி பிளட்டை ஸ்கிரீன் பண்ணணும். அவாய்ட் ஷேரிங் ஷேவிங் பிளேட்ஸ் ஆர் ரேசர்ஸ். இதெல்லாம் ஷேர் பண்றதை நம்ம தவிர்க்கணும். பீப்புள் ஷுட் பி எஜுகேட்டட் அ லாட். ஓகே, நிறைய பேர் எய்ட்ஸ்னாவே அது சும்மாவே கம்யூனிகபிள் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இது இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஒன்லி த்ரூ தீஸ் மீன்ஸ். ஓகே, அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. HIV வந்து ஃபர்ஸ்ட் ஹட்டா USA தான் உனக்கு வந்து பார்த்துருந்தாங்க. இந்தியாவில் உனக்கு வந்து 1986 தமிழ்நாடுல தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் B ஆர் சீரம் ஹெப்பாட்டிட்டிஸ். ஓகே, இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹெப்பாட்டிட்டிஸ் B வைரஸ். ஓகே, இந்த வைரஸ் டேமேஜஸ் த லிவர் செல்ஸ் காசிங் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் ஆர் சிரோசிஸ் ஆஃப் லிவர். ஓகே, நம்மளோட கல்லீரல் வந்து உனக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும், வீங்கும். ஓகே, எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு தேர் பேபிஸ் ஆர் பை செக்ஷுவல் கான்டாக்ட். இதுவுமே ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான். அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு போகும், இல்லைனா த்ரூ செக்ஷுவல் கான்டாக்ட் உனக்கு இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி சலைவா, ஸ்வெட், டியர்ஸ், பிரெஸ்ட் மில்க் அண்ட் பிளட் மூலமாகவும் இந்த செக்ரீஷன்ஸ்னாலையுமே உனக்கு இந்த டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ சிம்டம்ஸ் என்னது? ஃபீவர், லாஸ் ஆஃப் அப்படைட், நாசியா, வாமிட்டிங், எல்லோனஸ் ஆஃப் ஐஸ், லைட் கலர்ட் ஸ்டூல்ஸ், இச்சிங் ஆஃப் ஸ்கின், ஹெட்டேக் அண்ட் ஜாயிண்ட் பெயின். இது எல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் ஹெப்பாட்டிட்டிஸ் B. ஓகே, எப்படி ப்ரிவென்ட் பண்றது? ஸ்கிரீனிங் ஆஃப் பிளட் டோனர்ஸ். பிளட் டோனர்ஸ் வந்து பிளட் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடி தான், பட் அந்த பிளட் டோனர்ஸ்க்குமே இந்த டிசீஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதான் டாக்டர்ஸ் வந்து பிளட் எடுப்பாங்க. ஸோ ப்ராப்பரா ஸ்கிரீன் பண்ணணும். ஸ்கிரீனிங் ஆஃப் பிளட் டோனர்ஸ் பிஃபோர் பிளட் டொனேஷன் கேன் ப்ரிவென்ட் த டிரான்ஸ்மிஷன். இன்ஜெக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் டு பி ப்ரிவென்டட். அண்ட் ட்ரக்ஸ் வந்து யூஸ்வலா இன்ஜெக்ஷன் மூலமா பண்றதை நம்ம வந்து தவிர்க்கணும். அண்ட் protected safe and protected sex இருக்கணும். and sharing of razors should be avoided. and hepatitis B vaccine offers excellent protection against HBV. okay, so hepatitis B vaccine இருக்கு, so that also we can take it. okay, so other sexually transmitted disease caused by bacteria and virus உனக்கு இந்த டேபிள்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, so இத வந்து பசங்களா ப்ளீஸ் மேக் a note. ஓகே, பாக்டீரியாக்கு bacterial disease, gonorrhea and syphilis are sexually transmitted disease. virusல genital herpes and genital warts. okay, causative organism பார்த்துக்கோங்க. mode of transmission almost எல்லாமே sexual contact. and என்ன tissue வந்து affect ஆயிருக்கு or organ affect ஆயிருக்கு and symptoms.
ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் நீ வந்து சிம்டம்ஸ்ல 1-2 ஆச்சும் ப்ராப்பரா எழுதுனீங்கன்னா உனக்கு மார்க் கிடைக்கும். ஓகே, அண்ட் இந்த பாக்டீரியாலாம் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது யூ ஹாவ் டு டேக் கேர். கொனேரியானா அட்லீஸ்ட் நெசீரியா, கொனேரியா, ஏன்னா இந்த ஸ்பெல்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? நெக்ஸ்ட் இம்யூனைசேஷன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம நிறைய டிசீசஸ் பற்றி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இந்த மைக்ரோப்ஸ்லாம் பற்றி படிச்சுட்டு எப்படி இந்த மைக்ரோப்ஸ் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மைக்ரோப்ஸ் இருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது அதுதான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸ் டு இன்ஃபெக்ஷன் பை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டிஜென்ஸ் ஆர் ஆன்டிபாடிஸ். ஸோ இந்த மாதிரி சில வைரஸ்லேருந்து நம்ம தடுக்கணும்னா சில ஆன்டிபாடிஸ் எல்லாம் நம்ம ரெடிமேடாக இருக்கிற ஆன்டிபாடிஸை நம்ம பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஆன்டிபாடிஸ் நம்மளோட பாடிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போலியோ வேக்சின் அப்படி போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த போலியோ வேக்சின்ல என்ன பண்ணுவாங்க, உனக்கு ஆல்ரெடி ஆன்டிபாடிஸை உள்ள இறக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், உன்னோட பாடிஸ் கிட்ட டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு. ஸோ ரியல் போலியோ வரப்ப அது அட்டாக் பண்ணிடும். ஓகே, ஸோ பை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டிஜென்ஸ் ஆன்டிபாடிஸ் இன் யுவர் பாடி உன்னோட பாடிக்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் நீ கொடுக்குற. இனாகுலேஷன் ஆஃப் வேக்சின்ஸ் இன் டு த பாடி டு ப்ரிவென்ட் டிசீசஸ் இஸ் கால்ட் வேக்சினேஷன். புரியுதா? ஓகே, ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் பார்த்தோன்னா நம்மளோட இம்யூனைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, when a large proportion of community is immunized against a disease, rest of the people in the community are benefited. எதுக்கு மேம் இந்த இம்யூனைசேஷன் பண்ணணும்? அதாவது பார்த்தோன்னா இந்த கொரோனா வைரஸ்ல எல்லாரையும் ஏன் வந்து வேக்சின் போட சொல்றாங்க? ஏன்னா ஒருத்தர் போடலனாலுமே அவனுக்கு அந்த கொரோனா வைரஸ் இருந்துச்சுன்னா அது மற்றவங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி அந்த செயின் வந்து போயிட்டே இருக்கும். இந்த செயினை நீ தடுக்கணும்னா everyone should be properly protected இல்லையா? ஒருத்தனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாவே போதும், அது மொத்தமா எல்லாருக்குமே வந்து பரவிடும். ஸோ டு ப்ரிவென்ட் தட், ஓகே, நீ வந்து வேக்சின் போட்டு விலகினாலும் நீ வந்து 10 பேரை வந்து காப்பாற்றலாம். நீ மட்டும் உன்னை சேஃப் கார்ட் பண்ணதை தாண்டி யூ கேன் சேஃப் கார்ட் அதர் பீப்புள் ஆல்சோ. புரியுதா? ஸோ வேக்சின்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ வேக்சின்ஸ்னா என்னது? ப்ரிப்பரேஷன் ஆஃப் லிவிங் ஆர் கில்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வீக்கன் பண்ணி இல்லை கில்டு மைக்ரோ ஆர்கானிசமாக நம்ம பாடிக்குள்ளே செலுத்துறோம். ஸோ தட் நம்ம பாடி வந்து ஆன்டிபாடிஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும், உண்மையான வைரஸ் உள்ள வரப்ப இது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அட்டாக் பண்ணிடும். இதான் வேக்சினோட மெக்கானிசம் இல்லையா? ஸோ 2 டைப் இருக்கு, லைவ் வேக்சின்ஸ் அண்ட் கில்டு வேக்சின். லைவ் வேக்சின்ஸ்னா உயிருள்ள தடுப்பூசி மருந்துகள். இது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க? தே ஆர் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் லிவிங் ஆர்கானிசம். ஓகே, இங்க என்ன பண்றாங்க, அந்த பேத்தோஜன் அதாவது டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் அவங்க வீக்கன் பண்ணி அதை உள்ள அனுப்புறாங்க, உன்னோட பாடிக்குள்ள உள்ள அனுப்புறாங்க. இதான் லைவ் வேக்சின். எக்ஸாம்பிள் இம்பார்ட்டண்டா பிசிஜி ஓரல் போலியோ வேக்சின். ஓகே, இங்க என்ன பண்றாங்க, வீக்கன் பண்ணி பேத்தோஜனை உன்னோட பாடிக்குள்ள அனுப்புறாங்க. ஓகே, ஸோ இந்த வேக்சினேஷன் இந்த ப்ராசஸே ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியுமா கண்டுபிடிச்சா? எட்வர்ட் ஜென்னர். ஓகே, எட்வர்ட் ஜென்னர் தான் ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சாரு. ஸ்மால் பாக்ஸ்க்கு அகேன்ஸ்டா, சின்ன அம்மைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் வேக்சின் என்ன? கில்டு வேக்சின். லைவ் வேக்சின்ல பேத்தோஜனை வீக்கன் பண்ணி உன்னோட பாடிக்குள்ள அனுப்புறாங்க. பட் கில்டு வேக்சின்ல மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம கில் பண்றோம் பை ஹீட் ஆர் கெமிக்கல்ஸ் அண்ட் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் சொல்றோம். இதை வந்து நம்ம பாடிக்குள்ள செலுத்துறோம். தே ரெக்வயர் அ பிரைமரி டோஸ் ஃபாலோட் பை அ சப்சீக்வென்ட் பூஸ்டர் டோஸ். நம்ம கோவிட்ல கூட வேக்சின் போடுறப்ப 2 வேக்சின் போட்டோம், பிரைமரி டோஸ் பூஸ்டர் டோஸ்னு 2 போட்டோம். ஓகே, ஸோ அது கில்டு வேக்சின் தான். எக்ஸாம்பிள் பாருங்க, டைஃபாய்டு வேக்சின், காலரா வேக்சின், பெர்டூசிஸ் வேக்சின். புரியுதா? ஸோ லூயிஸ் பாய்ஷர் அவர் மைக்ரோபயாலஜிஸ்ட். அவர் தான் வேக்சின்ன்ற டேர்மையே வந்து அவர் என்ன பண்ணாரு, காயின் பண்ணாரு. அவர் தான் சிக்கன் பாக்ஸ்க்கு அகேன்ஸ்டா வேக்சின் கண்டுபிடிச்சாரு, காலராக்கு அகேன்ஸ்டா வேக்சின் கண்டுபிடிச்சாரு, ஆந்த்ராக்ஸ்க்கு அகேன்ஸ்டா அவர் வேக்சின் கண்டுபிடிச்சாரு. ஓகே, ஸோ இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன்னோட புக் பேக் கொஸ்டின்ல இருக்கு, ஸோ நல்லா கவனிங்க. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஓகே, WHO சொல்லுவோம். ஓகே, 1917ல சில்ட்ரனுக்கு அதாவது குழந்தைங்களுக்கு இந்த வேக்சின்ஸ்லாம் கொடுக்கறது ரொம்பவே அவசியம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கெடியூல் போட்டு இந்த டைம்ல இந்த வேக்சின் எடுத்துட்டா அவங்களுக்கு லேட்டரா வந்து எந்த ஒரு நோயும் வந்து அட்டாக் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லா கண்ட்ரிலையும் இது ஃபாலோ பண்றாங்க. ஓகே, பிசிஜி பாருங்க, பேசிலஸ் கால்மெட் கியூரின். இது வந்து ப்ரிப்பேர்ட் பை கால்மெட் அண்ட் கியூரின். பேசிலென்ற பாக்டீரியா அதை வீக்கன் பண்ணி டியூபர்குலோசிஸ்க்கு அகேன்ஸ்டா இந்த வேக்சின் உனக்கு கொடுப்பாங்க.
நெக்ஸ்ட் டிபிடி, இது ஒரு ட்ரிபிள் வேக்சின். ஓகே, கம்பைன்டு வேக்சின் ஃபார் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டிப்தீரியா, பெர்டியூசிஸ் அண்ட் டெட்டானஸ். ஓகே, ஸோ பிசிஜி வேக்சின் ஃபார் எதுக்கு? டியூபர்குலோசிஸ். டிபிடி வேக்சின் ஃபார் டிப்தீரியா, பெர்டியூசிஸ் அண்ட் டெட்டானஸ், அதுக்கு அகெயின்ஸ்டா. நெக்ஸ்ட் எம்எம்ஆர், இது மம்ஸ், மிசில்ஸ் அண்ட் ருபெல்லா வேக்சின். ஓகே, இதுக்கு தடுக்கிறதுக்கு we have to take this vaccine. நெக்ஸ்ட் டிடி, இது வந்து டுவல் ஆன்டிஜன் ஆர் கம்பைன் ஆன்டிஜன் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டிப்தீரியா அண்ட் டெட்டானஸ். நெக்ஸ்ட் டிடி, டிடி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டெட்டானஸ் டாக்சைட், இது எதுக்கு? டாக்ஸின் ஆஃப் டெட்டானஸ் பாக்டீரியா. நெக்ஸ்ட் டாப், கம்பைன்ட் வேக்சின் ஃபார் டைஃபாய்ட், பாரடைஃப் A and paratyphi B. Okay, so these are different vaccines. Okay, so immunization schedule, இது வந்து உனக்கு புக் பேக்ல இருக்கு, 4 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, நியூ பார்ன் குழந்தைக்கு பிசிஜி வேக்சின் ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 15 நாள்ல ஓரல் போலியோ ஃபர்ஸ்ட் வேக்சின் கொடுப்பாங்க. 6வது வாரத்துல டிபிடிஎன் போலியோ கொடுப்பாங்க. 10th வீக்ல டிபிடிஎன் போலியோ கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 14th வீக்ல டிபிடிஎன் போலியோ. நெக்ஸ்ட் 9 to 12 மந்த்ஸ்ல மீசில்ஸோட டோசேஜ். ஓகே, ஸோ இந்த ஸ்கெடியூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, இது உனக்கு எக்ஸாம்ல இருக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நிப்பா வைரஸ் பற்றி உனக்கு ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் ஹாட்ஸ் கொஷனில் இருக்கு. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நிப்பா வைரஸை பற்றி உனக்கு வந்து ஹாட்ஸில் இருக்கு. ஸோ வில் ரிமெம்பர். ஓகே, ஸோ எஸ் பசங்களா, இன்னைக்கு நம்ம சாப்டரில் இதாண்டா பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? மைக்ரோ ஆர்கானிசம்னா என்ன, different types of microorganism பார்த்தோம். and ஒவ்வொரு microorganisms ஓட characteristic features, அதுல இருக்கிற டைப்ஸ்லாம் பார்த்தோம். பாக்டீரியா, வைரஸ், ஃபஞ்சை, அப்புறம் ப்ரையான்ஸ், இதெல்லாம் பத்தி படிச்சோம். அதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தோம். அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால நம்மளுக்கு என்ன டிசீசஸ்லாம் காஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஏர்பார்ன் டிசீசஸ், வாட்டர்பார்ன் டிசீசஸ், வெக்டார்பார்ன் டிசீசஸ், டிசீசஸ் காஸ்டு பை அனிமல்ஸ், இதெல்லாம் பத்தி படிச்சோம். அண்ட் நெக்ஸ்ட் இம்யூனைசேஷன் அண்ட் வேக்சினேஷன் பத்தி படிச்சோம். ஸோ பயங்கரமா இந்த சாப்டர் நம்ம படிச்சு முடிச்சாச்சு. நீ ரிவைஸ் பண்ணிட்டு புக் பேக் क्वेश्चंस நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோ ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, கண்டிப்பா நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, சோ வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை பத்தி படிச்சோம். அண்ட் நெக்ஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பத்தி படிச்சோம். அண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் பத்தி படிச்சோம். அண்ட் யா, ஓகே, ஸோ புக் பேக் கொஷின்ஸ் இப்போ நம்ம அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை நீங்களாவே ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ தான் வந்து யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு புரிஞ்சிச்சான்னு உனக்கே வந்து தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்க, புக் பேக் கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்குமான்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ ஏர்? டியூபர்குலோசிஸ், மெனிஞ்சிட்டிஸ், டைஃபாய்டு, காலரா. ஓகே, ஸோ டியூபர்குலோசிஸ் தான் மேக்ஸிமம் வந்து உனக்கு என்னது? Airborne disease. One of the means of indirect transmission of disease. Direct transmission illa, indirect transmission வந்து vectors. Diphtheria affects the throat இல்லையா? Respiratory system, upper respiratory system இது affect பண்ணும். The primary organ infected during tuberculosis is lungs. Okay, microbes that generally enter the body through nose are likely to affect nose மூலமா என்டர் ஆகிற மைக்ரோப்ஸ் யூஸ்வலா எதை அஃபெக்ட் பண்ணும்? நம்மளோட லங்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் த ஆர்கன் அஃபெக்டட் பை ஜாண்டிஸ் அஃபெக்ட் பண்ணா நம்மளோட லிவர் தான் பாதிக்கப்படும். போலியோ மைலிட்டஸ் வைரஸ் என்டர்ஸ் த பாடி த்ரூ டேஷ் மவுத் அண்ட் நோஸ். ஓகே, நெக்ஸ்ட் டேஷ் பிரேக் டவுன் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் அனிமல் வேஸ்ட் இன்டு அமோனியா. ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as nitrification. பயோஃபர்டிலைசர்ஸ் இதான் பண்ணும் இல்லையா? டைஃபாய்டு ஃபீவர் இஸ் காஸ்டு பை என்னது? சால்மோனெல்லா டைஃபை. நெக்ஸ்ட் H1N1 வைரஸ் காசஸ் என்னது? ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல். டேஷ் இஸ் a vector of viral disease, டெங்கு. டெங்கு என்னது? எய்ட்ஸ், எஜிப்டி மஸ்கிட்டோ. Dash vaccine gives considerable protection against tuberculosis, BCG. Cholera is caused by Vibrio cholerae இல்லையா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டம் தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. மலேரியா இஸ் காஸ்டு பை பிளாஸ்மோடியம் இல்லையா? Expand the following. ORS na oral rehydrating solution. HIV na human immunodeficiency virus. DPT na it is a vaccine that that gives protection against
diphtheria, pertussis and tetanus. WHO na World Health Organization. BCG na that is a vaccine against tuberculosis. அதோட full form வந்து Bacillus calmette-guerin. Bacillus calmette-guerin. Pick out the odd one. Okay, AIDS, retrovirus, lymphocytes. இதெல்லாமே related to AIDS, but இது மட்டும் இல்ல. BCG. Bacterial disease, rabies, cholera, common cold and influenza. இதுல rabies. This is the odd one. Next, state whether true or false. Rhizobium associated with root nodules of leguminous plants fixes atmospheric nitrogen. True தான் இல்லையா? rhizobium தான் correct. Non-infectious diseases remain confined to the person who develops the disease and do not spread to others. Correct. அது spread ஆகாது. True. The process of vaccination was developed by Jenner. Edward Jenner சொன்னல, so true. Hepatitis B is more dangerous than hepatitis B. That is true. Okay, next match the following பாருங்க. Swine flu. Swine flu is influenza virus H1N1. Genital warts வந்து human papilloma virus. AIDS வந்து human immunodeficiency virus. Tuberculosis mycobacterium. Pathogen na என்ன? Microorganisms that causes diseases. Vaccine na என்ன? Usually to give immunization to the body. Bacteriophage, viruses that infect bacteria. Prions na viral particles that have only proteins. Okay, so answer very briefly, let distinguish between virion and viroid. So virion என்றது it is a simple virus particle. Okay, usually it affects living cell. Viroid என்றது virus particle without the protein, only on the free pathogenic RNA மட்டும்தான். Okay, name the vector of the malarial parasite. Malarial parasite என்ன? Plasmodium falciparum தான். வெக்டார் கிடையாது. வெக்டார் வந்து என்னது? ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ இல்லையா? நம்மளோட பாரசைட் என்னன்னு பார்த்தோன்னா ஃபேட்டல் மலேரியா காஸ் பண்ற பாரசைட் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம். ஓகே, ட்ரிபிள் ஆன்டிஜென்னா என்ன? நெக்ஸ்ட், ட்ரிபிள் ஆன்டிஜென்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரிபிள் ஆன்டிஜென்னா எஸ், லைக் 3 டிசீசஸ்க்கு கொடுக்குற வேக்சின் டிடிபி. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உனக்கு டிடிபிக்கு ஃபுல் ஃபார்ம் கம்பைன்டு வேக்சின் ஃபார் த டிசீஸ் டிஃப்தீரியா, டெட்டானஸ் அண்ட் டிடிபி இல்லை, ஆக்சுவலாக இட் இஸ் டிபிடி இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் டிபிடி, இட் இஸ் டிடிபி, இட் இஸ் டிபிடி. டிஃப்தீரியா, பெர்டியூசிஸ் அண்ட் டெட்டானஸ். Diphtheria, pertussis and tetanus. Chronic disease associated with respiratory system என்னது? Okay, respiratory systemல வரக்கூடிய chronic disease, TB, influenza, asthma, swine flu. Name the organism causing diarrheal disease. Intestine affect பண்ற disease என்ன? Cholera. Okay, and அதோட precautions. Okay, precautions நீ வந்து பார்த்தோன்னா water contamination மூலமா தான் யூசுவலாக வரும். So you have to take care of it. Name to common mosquitoes and the diseases they transmit. Okay, any mosquitoes, நீங்க வந்து டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா, நிறைய மஸ்கிட்டோஸ் ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு வெக்டார் இருக்கு. எனி 2 நீங்க வந்து எழுதலாம் போதும். ஓகே, and answer briefly la பார்த்தோன்னா given account of classification of bacteria, 3 types of bacteria based on the shape. Okay, so Cossai, Bacilli and Spirilla. Okay, அதை பத்தி எழுதணும். Role of microbes in agriculture and industries. Agricultureல biocontrol agents ஆகும், biofertilizers ஆகும் இருக்கு, அதை பத்தி பாயிண்ட்ஸ் எழுதணும். அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் எப்படி உனக்கு பெவரேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, கர்ட் ப்ரிப்பரேஷனுக்கு, அந்த மாதிரி அந்த 4 பாயிண்ட் இருக்குல்ல, ரெண்டுத்துக்குமே எழுதுங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ். ஓகே, அதுலேயுமே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் எழுதணும். அண்ட் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல் நான் சொன்ன ஆல்ரெடி, உனக்கு அந்த சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி ஸ்கெடியூல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன். ஓகே, next, assertion and reasoning. Chickenpox is a disease indicated by scars and marks in the body. Correct. Chickenpox causes rashes on face and further spreads through the body. Correct. ரெண்டுமே correct. So both A and R are true and R is the correct explanation. Dengue can be treated by intake of antibiotics. No, antibiotics is for bacterial diseases. Okay, so adu thappu, assertion is thappu. Antibiotics blocks the multiplication of virus. Thappu, idume thappu. So inga both A and R are false. So D is the right answer.
நெக்ஸ்ட் என்ன, ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் யூ கேன் டேக் இன் யோர் ஸ்கூல் டு ரெடியூஸ் த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் வராமல் தடுக்க நீ என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் உங்கள் ஸ்கூலில் எடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கூலை க்ளீனாக வச்சிருக்கணும். அண்ட் நிறைய ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ்லாம் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏதாச்சும் இம்யூனைசேஷன் நீ வந்து கொடுக்கலாம். அண்ட் நிலவேம்பு கசாயம்லாம் எங்கள் ஸ்கூல்லலாம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அண்ட் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா அந்த பசங்களுக்கு லீவ் கொடுத்து வீட்டிலே இருமா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் ரூம்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ் ரூம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி நல்லா க்ளீனாக வச்சிருக்கலாம். அண்ட் ஹெல்தி ப்ராக்டிசஸ், டாய்லெட் ஹைஜீன்ஸ், ஃபுட் ஹைஜீன்லாம் ஃபாலோ பண்ணணும். அண்ட் பசங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். இதெல்லாம் நீ ஸ்கூலில் ஃபாலோ பண்ணலாம். தேஜஸ் சஃபர்ட் ஃப்ரம் டைஃபாய்டு வெல் சச்சின் சஃபர்ட் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ். ஒருத்தனுக்கு டைஃபாய்டு, ஒருத்தனுக்கு டியூபர்குலோசிஸ். விச் டிசீஸ் குட் ஹவ் காஸ்ட் மோர் டேமேஜ்? டைஃபாய்டு வந்தவனுக்கு ரொம்ப டேமேஜ் இருக்குமா, டிபி வந்தவனுக்கு ரொம்ப டேமேஜ் இருக்குமா? டைஃபாய்டு அப்படின்னு பார்த்தோன்னா, டைஃபாய்டு வந்து உனக்கு வந்து எங்கே அஃபெக்ட் பண்ணும்? திஸ் இஸ் அ வாட்டர் பார்ன் டிசீஸ். இது உனக்கு இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இதை நீ ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து, வேக்சின்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ எடுத்தனா நீ வந்து கியூர் பண்ணிடலாம். டைஃபாய்டு ஃபீவர் நிறைய பேருக்கு வரும், ஸோ அதை ட்ரீட் பண்ணிடுவாங்க. ஆனால் டியூபர்குலோசிஸ் வந்து மைக்கோபாக்டீரியம் காஸ் பண்ணுது. இது உன்னை லங்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுது. லேட்டராக இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போன்ஸ், இன்டெஸ்டைன்லாம் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இந்த மைக்கோபாக்டீரியம் உன்னோட உடம்புல வந்து என்னதான் வந்தாலுமே அது அப்படியே டார்மெண்ட்டாக இருக்கும், அப்படியே இன்ஆக்டிவாக இருக்கும். லேட்டராக உன்னோட பாடி இம்யூனிட்டி கம்மியாக வரப்ப இது வந்து திரும்ப வந்து வெளியில் வந்துடும். ஸோ திரும்ப உனக்கு டிபி வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால டிபி வந்தனுக்கு தான் நிறைய டேமேஜ் இருக்கும். ஓகே, ஸோ எஸ் பசங்களா, இன்னைக்கு நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ எனி டவுட்ஸ் இஃப் யூ ஹேவ் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒன் ஷாட்ல மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். இந்த செஷன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எஸ் மேம் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒன் ஷாட்ல மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் பசங்களா. பை பை.